சொல்லுங்க. Shall we have a discussion session 10 minutes? Important interrupt. Mask பண்ண வேண்டாம். Participants, if you have any clarifications so far, please enter your clarifications in the chat box or ask the resource person directly by unmuting your device. நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இது வரைக்கும் சார் வந்து 1 hour லெக்சர் கரெக்டா முடிஞ்சிருக்கு. யாருக்காவது ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். சார் கண்டினியூஸா பேசிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்க chat boxல என்டர் பண்ணலாம் அல்லது டைரக்டா क्वेश्चन கேட்கலாம். ப்ளீஸ். சார் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, கேட்கலாமா? சொல்லுங்க. சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் ரெண்டுக்கும் ஏதோ டிஃபரன்ஸ் சொன்னீங்க. ஆமா. சீக்வென்ஷியல்னா parallelக்கு ஆப்போசிட். இல்ல, அது சீரியல். parallelக்கு ஆப்போசிட் சீரியல். parallelக்கு ஆப்போசிட் சீரியல் சர்க்யூட். சீரியல். சாரி. ஓகே. சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்க்கும் காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னீங்க? இப்போ குரூப் ஆஃப் இப்போ வந்து ஓகே கன்ஸ்ட்ரக்ட் XOR கேட் யூசிங் NAND கேட்ஸ் அலோன் அப்படினு சொல்றோம். ஓகே. அப்ப NAND கேட்ஸ் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்யூட் போடுறோம். சரி. இந்த கேட்ஸ் எல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிற சர்க்யூட் வந்து காம்பினேஷனல் சர்க்யூட். ஓஹோ, சரி. கேட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி போட்டுக்கிற சர்க்யூட் காம்பினேஷனல் சர்க்யூட். இப்போ சேம் கேட்ஸா இல்லாம இருந்தா ஆமா கனெக்ட் பண்ணலாம். AND OR NOT XOR எல்லா கேட்ஸையும் கம்பைன் பண்ணலாம். ஒரே கேட்டா அந்த மாதிரி கேட்ஸ் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய சர்க்யூட்லாம் காம்பினேஷனல் சர்க்யூட். ஓகே. இப்ப கிளாக் நம்ம ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பார்த்திருக்கிறோம். எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் கிளாக் இருக்கும். ஆமா. அல்லது வேற அதர் டிவைசஸுக்கும் கிளாக் இருக்கணும். இப்ப இந்த கிளாக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து அந்த சர்க்யூட்ல வந்துருச்சுன்னா அது சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஓஹோ, ஓகே. Sir, someone doubt கிளாக் பல்ஸ் இல்லாம ஒரு சர்க்யூட் வர்க் ஆகுமா? கிளாக் பல்ஸ் இருந்தா ஆமா. இப்ப XOR கேட் யூசிங் NAND கேட்ஸ் வர்க் பண்ணுதே. ஓகே. அது நம்மளுடைய பர்பஸ் அண்ட் அப்ளிகேஷனை பொறுத்தது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். Okay. So someone asked doubt in chat box, sir. What is VLSI? I mean very large scale integration. About that. Okay. VLSI எல்லாம் வந்து நீங்க இதுல எல்லாம் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறப்பயே இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு ஒரு இது படிச்சிருப்பீங்க. நான் கொஞ்சம் பிரீஃபா அதை சொல்லிடுறேன். இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா இன்டகிரேட்டிங் active and some of the passive devices on a single silicon wafer. அந்த மாதிரி பண்ணக்கூடிய என்னென்னலாம் பண்ணலாம்? டயோடு, டிரான்சிஸ்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், எல்லா செமிகண்டக்டர் டிவைசஸும், அப்புறம் சம் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். இதை மட்டும் உள்ள ஒரு சர்க்யூட்டை ஒரே சிங்கிள் சிப்ல பண்ணிட முடியும். பண்ணினா அது இன்டகிரேட்டட் சர்க்யூட். அந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்ல எத்தனை டிவைசஸ் இருக்குது அதை பொறுத்து முன்னாடி எல்லாம் ஒரு 10-20 டிரான்சிஸ்டருக்குள்ளதான் ஒரு சர்க்யூட்ல பண்ண முடியுது. ஒரு சிப்ல, அதாவது ஒரு ஸ்கொயர் இன்ச் அந்த சைஸ்ல ஒரு 10-20 சென்டிமீட்டர் தான் டிவைசஸ் தான் ஃபேப்ரிகேட் பண்ண முடிஞ்சது. அதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி, இன்டகிரேட்டட் சர்க்யூட் டெக்னாலஜி. அப்ப அதற்கு பின்னாடி வந்து அதை ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொன்னாங்க, வெரி ஃபியூ. அதுக்கப்புறம் ஒரு 40-50 டிரான்சிஸ்டர்லாம் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட்ஸ் இன் ஐசி ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி. நம்ம முன்னாடி ஆப்டிக்கல் லித்தோகிராஃபி தான் யூஸ் பண்ணினோம் அந்த பேட்டர்ன்லாம் எட்ஜ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் லேசர்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த லித்தோகிராஃபிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிடுச்சு.
அதாவது ஒரு நானோமீட்டர் பீகோமீட்டர் சைஸுக்கெல்லாம் இப்ப நம்மளால ஒரு கோடு போட முடியுது, இன்டர் கனெக்ஷன்லாம் பண்ண முடியுது. ஸோ அப்படி செய்யும் பொழுது அந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வருது. சும்மா ஒரு 40-50 டிரான்சிஸ்டர் ஒரு உங்களுடைய ஆப் ஆம்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அதுல ஒரு 20-22 டிரான்சிஸ்டர் இருக்கும் 741 ஆப் ஆம்ப்ல. அவ்வளவுதான், அது ஒரு ஐசி. அதுக்கப்புறம் வந்து 40-50 இருந்தது, 400-500 டிரான்சிஸ்டர் ஒரே இதுல பண்ண முடிஞ்சது. அது மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன். அப்புறம் வந்து 1000 டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சப்ப அது லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இப்போ இந்த பென்டியம் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டா ஒரு பென்டியம் ப்ராசஸர்ல மட்டும் மோர் தேன் 1 மில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் தேர் ஒரு ஐசிக்குள்ள. இதெல்லாம் வெரி லார்ஜ் ஸ்கேல். அது VVLSI. பென்டியம் வந்து வெரி வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அந்த ஸ்கேல்ல பார்த்தா இது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டிவைசஸ் we are able to fabricate on a same chip. அத சொல்றதுதான் scale of integration. Sir, another doubt from RTRK. What is interrupts? Interrupt is a control signal. Control signal அது control signal சொல்லக்கூடாது. Interrupt is the request from a peripheral device to service its request for servicing its job. அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டிவைஸ் வந்து ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு டேட்டாவை வாங்கிக்கணும் அல்லது டேட்டாவை கொடுக்கணும். இதை தவிர வேற ஜாப் இருக்க முடியாது. மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து ஒரு டேட்டா வாங்கணும் அல்லது மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கணும். அது வாங்குவதற்கோ கொடுப்பதற்கோ அது தயாரா இருக்கும்போது தனது தயார் நிலையை அல்லது தனது தேவையை அது மைக்ரோ ப்ராசஸருக்கு தெரிவிக்குது. அதுதான் இன்டர்நெட். Any other doubt? Clarification? Sir, நீங்க 8085 வந்து பொம்மை ஆனா அது முதல்ல மேனுஃபேக்சர் ஆனப்ப பொம்மை கார் இல்ல, அப்ப ரொம்ப பவர்ஃபுல் மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, இப்போ 8085 வந்து டைரக்டா எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுதா? இப்ப ரைட் நவ இட் ஹஸ் நோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். 8085 எந்த 8085 வந்து பிரைம் ஃபார்ம்ல இருந்த பொழுதே 8085 யூஸ் பண்ணி ஹோம் கம்ப்யூட்டர் யாரும் பண்ணல. இன்டெல் வந்து 8085 போட்டதுக்கு பிறகு ஜிலாக்ல வந்து Z80 ஒரு ப்ராசஸர் போட்டான். அப்படியே டிட்டோ 8085 பிளஸ் இதுல இருந்து 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லாம அவன் அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து நியர்லி 150 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட Z80 போட்டான். அந்த Z80 யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஹோம் கம்ப்யூட்டர் வந்தது. 8085 யூஸ் பண்ணி வரல. அதே மாதிரி இது கூட கம்பேர் பண்ணா ஆர்கிடெக்சரல் எல்லாம் கொஞ்சம் இன்ஃபீரியர் ப்ராசஸர் தான் 6502 ஒரு மைக்ரோ ப்ராசஸர். அந்த 6502 மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி தான் ஹோம் கம்ப்யூட்டர்ஸ் அமெரிக்கால நிறைய வித்துது. என்ன காரணம்னா அதுல அட்ரஸிங் மோட்ஸ் அதிகம் 6502 மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ரொம்ப ஒரு முன்னாடி இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல சிம்பிள் ஆஸ் பாசிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கான்செப்ட் எல்லாம் எவால்வ் ஆச்சு. அந்த சிம்பிள் ஆஸ் பாசிபிள் கம்ப்யூட்டர் மாடல்ல 1, 2, 3 எல்லாம் வந்தது. அந்த மாடல் 3 யூஸ் பண்ணி தான் அது பேசிஸா வச்சுதான் இந்த 8085 ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. இந்த 8085ல இருந்து நிறைய அதர் மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய லெசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தே ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ். அதனாலதான் வேற நிறைய மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்தது. இதனுடைய கண்டெம்பரரிஸ் எல்லாம் இதை விட அதிக அப்ளிகேஷன்ஸுக்கு போச்சு. ஆனா இது 8085 ஒரு அகாடமிக் ப்ராசஸரா மட்டுமே இருந்துச்சு. நம்ம அப்ளிகேஷன் படிக்கும் போது டிராபிக் லைட் கண்ட்ரோலர் சிமுலேட் பண்றதுக்கு நம்ம ஒரு டிசைன் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் நம்ம சிலபஸ். ஆமா, அத நம்ம பிராக்டிகலாவும் யூஸ் பண்ணலாம். 8085 யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்ப ஏற்கனவே இருக்கிற நிறைய டிராபிக் சிக்னல்ஸ், ஆட்டோமேட்டிக் டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல்டு தான் இருக்குது. ஆனா அங்க 8085 யூஸ் பண்ணி இருக்க மாட்டான்.
நம்ம வீட்ல வாஷிங் மிஷின்ல மைக்ரோ ப்ராசஸர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இல்ல மைக்ரோ கண்ட்ரோலர் ஓகே மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே. Sir, another doubt from Mohammed Jibril is the digital watches has microprocessor? Digital Watches has microprocessor? digital watches no digital watchesல மைக்ரோ ப்ராசஸர் தேவையில்லை. அதுக்கு கிளாக் சிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கிளாக் சிப்பே போதும். Another doubt. அதுக்கு மைக்ரோ டேட்டா ப்ராசஸிங் நடக்கிறப்ப மட்டும்தான். அதுக்கு ஒரு டைமர் அண்ட் கவுண்டர் இருந்தா எனிபடி கேன் மேக் யூ வாட்ச். அதுக்கு வேண்டியது ஒரு டைமர் அண்ட் கவுண்டர், அவ்வளவுதானே. Another doubt, sir. கால்குலேட்டர்ல செல்போன்ல எந்த ஒரு ஹை டெக் கேட்ஜெட்லயும் மைக்ரோ ப்ராசஸர். சொல்லுங்க. Shall I ask, sir? Sure. RTRK 31 DWR, why it is called active low signal? It is used data 31. yes. ஒய்ங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்னும் ஓகே இப்பயே சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி படிச்ச NAND கேட், ஆர் கேட் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் they belong to the TTL family, டிரான்சிஸ்டர் லாஜிக் ஃபேமிலி. இதெல்லாம் வந்து அந்த TTL ஃபேமிலியில ஒரு 1 0 இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், 0 1 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சார் ஒரு இன்டரப்ட் சார். நம்ம டிடிஎல்ங்கிறதுக்கு டயோடு டிரான்சிஸ்டர் லாஜிக். ஓகே. ஆமா. டிடினா ரெண்டு தடவை டிரான்சிஸ்டர். ஆமா. அதாவது அந்த டிரான்சிஸ்டர் இஸ் கம்பைன்ட் வித் டிரான்சிஸ்டர், அவ்வளவுதான். அப்ப அந்த டயோடு இருந்த பிளேஸ்லயும் கூட டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்றோம். அப்ப அந்த டயோடு டிரான்சிஸ்டர்ல வந்து டயோடு இஸ் கனெக்டட் டு டிரான்சிஸ்டர், இங்க டிரான்சிஸ்டர் இஸ் கனெக்டட் டு டிரான்சிஸ்டர். அது ஒண்ணு. அந்த டிரான்சிஸ்டர் டிடிஎல் லாஜிக்ல ரெண்டு டெக்னாலஜி உண்டு. ஒன்னு ஓபன் கலெக்டர் லாஜிக், அது ஓசிஎல் லாஜிக்னே ரொம்ப ஃபேமஸ். அது இல்லாம டோட்டம் போல் டிரான்சிஸ்டர் லாஜிக்னு ஒண்ணு உண்டு. டோட்டம் போல் டேக்கிங் டோட்டம் போல் அவுட்புட். இப்ப அதெல்லாம் இப்ப நான் படமெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். It comprises transistors connected with transistors, அவ்வளவுதான். டிரான்சிஸ்டர். இப்போ இந்த ஒரு AND கேட் அல்லது NAND கேட் எடுத்துக்கிறோம். எந்த இன்புட் கொடுத்தாலும் உடனே அவுட்புட் வந்துடும். இந்த உடனே அவுட்புட் வந்துருங்கிறது இன்ஸ்டன்டேனியஸா இல்ல. இந்த இன்புட் கொடுத்து அவுட்புட்ல அப்பியர் ஆகிறதுக்கு இடையில ஒரு சின்ன டைம் டிலே இருக்கும், ப்ராபகேஷன் டைம் டிலே இருக்கும். பட் அவுட்புட் வந்துடும். இந்த அவுட்புட் வருவதை கண்ட்ரோல் பண்றது எக்ஸ்டர்னலா முடியாது. இன்புட்டை கொடுத்தாச்சுன்னா அவுட்புட் வந்துடும். ஒரு பொருளுக்கு நெருப்பு வச்சாச்சுன்னா, ஒரு பட்டாசுல நெருப்பு வச்ச பிறகு அது வெடிக்கிறதுக்குள்ள போய் அணைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இன்புட்டை கொடுத்தாச்சுன்னா அவுட்புட் வந்துடும். பட் இடையில அதை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்காக மூணாவது ஸ்டேட் ஒண்ணு. இப்ப நம்ம வந்து டிஜிட்டல் லாஜிக்லாம் 2 ஸ்டேட் லாஜிக் சொல்றோம். 0 ஸ்டேட் 1 ஸ்டேட், 2 ஸ்டேட் தான். இப்ப மூணாவது ஸ்டேட் ஒண்ணு புதுசா கொண்டு வர்றாங்க, ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட். அந்த ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டை இடையில இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா அந்த டிவைஸ் வந்து ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது சரியான இன்புட்லாம் கொடுத்திருந்தால் கூட அவுட்புட் வராது. ஏன்னா இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில ஒரு ஹை இம்பிடன்ஸ் வந்துடும். ஸோ அந்த ஹை இம்பிடன்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிடும் போது அந்த ஹை இம்பிடன்ஸை ரிமூவ் பண்ற வரையிலும் இன்புட்ல இருந்து அவுட்புட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் இருக்காது. இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் ட்ரை ஸ்டேட் டிவைசஸ். நான் இப்ப அடுத்த ஒரு படமே காட்டுறேன். இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இதுல இது வந்து ஒரு ஆக்டல் லேட்ச். இந்த ஆக்டல் லேட்ச் வந்து ட்ரை ஸ்டேட் டிவைஸ். இதை எப்படி ட்ரை ஸ்டேட் டிவைஸ்னு சொல்லியிருக்கிறேன்னா, இதோ இங்க வந்து ஸ்ட்ரோப்னு ஒரு சிக்னல். இது லேட்ச்னா தெரியும், ஒரு சாதாரண டி ஃபிளிப் ஃப்ளாப். நம்ம இங்க ஒரு 0 கொடுத்தா Q வந்து 1 ஸ்டேட்டுக்கு போயிடும், Q பார் 0 ஸ்டேட்டுக்கு போயிடும். டி இங்க டில 1 கொடுத்தா Qல 1. ஸோ இது அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே தான் இருக்கணும். ஆனா இப்ப டேட்டா கொடுத்தா அவுட்புட் வந்துடணும். ஆனா இந்த ஸ்ட்ரோப் கொடுக்காத வரையிலும் அது அவுட்புட் வராது. ஸோ இதை எனேபிள் பண்ணணும். இந்த டிவைசஸ் எல்லா டி லேட்சஸையும்
எனேபிள் பண்றதுக்காக ஒரு சிக்னல் வைக்கணும். இந்த ஸ்ட்ரோப்ல ஒரு ஒன் ஸ்டேட் வராத வரையிலும் இது ரெண்டுக்கும் இடையில கம்யூனிகேஷன் இருக்காது, டில இருந்து கியூக்கு போகாது. சோ இது ட்ரை ஸ்டேட் ஆயிடும் இந்த டிவைஸ். இந்த ட்ரை ஸ்டேட்டட் டிவைசஸ் தான் நம்ம எல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் இன்டர்ஃபேஸிங் பூரா அதுதான் யூஸ் பண்றோம். ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து 64 கிலோபைட் மெமரி லொகேஷன்ஸ் இருக்கு, 64K மெமரி லொகேஷன். ஒவ்வொரு மெமரி லொகேஷனுக்குள்ளேயும் 8 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் மெமரி லொகேஷன்ல இருந்து மட்டும் தான் இப்ப டேட்டா ஆக்சஸ் பண்ணணும். அப்ப அது மட்டும் தான் செலக்ட் ஆகணும், மிச்சம் எல்லாம் டீசெலக்ட் ஆயிடும். இல்லைன்னா ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ வந்து இப்படி வச்சுக்குவோம், வரிசையா 4 ரூம் இருக்கு. வரிசையா 4 ரூம்லயும் எந்த ரூம் கதவு திறந்துருக்கிறோம் அவங்க வந்து டின்னர் சாப்பிட வந்துடலாம். நான் வந்து ஒரே ஒரு டேபிள் சேர் போட்டு டின்னர் சர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப 4 ரூம் கதவு திறந்திருந்தா என்ன ஆயிடும், 4 பேரும் ஒரே சமயத்துல வந்துருவாங்க, டின்னர் சாப்பிட முடியாது. அதனால நான் ஒரு சமயத்துல ஒருத்தரை மட்டும்தான் அலோவ் பண்ணணும். அப்ப நான் 4 ரூம் கதவையும் சாத்தி தான் வச்சிருப்பேன். டின்னர் சர்வ் பண்ணிட்டு எனக்கு எந்த ரூம் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ரூமை போட்டு கதவை ஓபன் பண்ணுவேன். அவங்க மட்டும் வந்து டின்னர் சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்ப 4 ரூம் கதவையும் நான் திறந்து வச்சிருந்தேன்னா இத சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த பெரிஃபரல் டிவைசஸ் எல்லாத்துலயும் எல்லா டிவைஸனுடைய கதவை மூடி தான் வச்சிருப்போம். எந்த டிவைஸ்ல இருந்து மட்டும் டேட்டாவை வெளியில எடுக்கணுமோ அல்லது எந்த டிவைஸுக்குள்ள மட்டும் டேட்டாவை கொண்டு வைக்கணுமோ அதனுடைய கதவை மட்டும் திறந்துப்போம். இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த ட்ரை ஸ்டேட் லாஜிக் யூஸ் ஆகுது. இந்த ட்ரை ஸ்டேட் லாஜிக்ல இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோப்ங்கிற சிக்னல் இருக்குது இல்லையா, இதுல என்ன இருக்கு, இங்க பபுள் இல்ல. இந்த டிவைஸ் அப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறான். அப்ப பபுள் இல்லைன்னா என்ன பண்ணணும், இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒன் ஸ்டேட்ல சிக்னல் கொடுக்கணும். ALE எந்த ஸ்டேட்ல இருக்கிற சிக்னல், ஒன் ஸ்டேட்ல இருக்கிற சிக்னல். இதை ALE கூட நம்ம கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ALE ஆக்டிவ் ஹை, அதனால இந்த ஸ்ட்ரோபும் ஆக்டிவ் ஹை. இத சப்போஸ் இது ஆக்டிவ் லோவா இல்ல, இந்த ALE வந்து ஆக்டிவ் லோவா தலையில கோடு போட்டிருந்தா இங்க என்ன பண்ணணும், நம்ம ஒரு நாட் கேட் போடணும், வெளியில ஒரு கேட் எக்ஸ்ட்ரா போடணும். அந்த ஒரு காரணத்துக்காக சில சிக்னல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஹையா இருக்கும், சில சிக்னல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் லோவா இருக்கும். அதை தவிரவும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அதை தவிரவும் இந்த ஆக்டிவ் ஹை மட்டுமே எல்லாம் இருந்திருந்தா போதாதான், ஏன் ஆக்டிவ் லோ இருக்கணும் அப்படின்னு. இந்த ஆக்டிவ் ஹை இப்ப நம்ம வீட்டு ஹவுஸ் வயரிங்ல எல்லாம் பார்த்தா லைவ் லைன் ஒண்ணு இருக்கும், நியூட்ரல் லைன் ஒண்ணு இருக்கும். அந்த எல்லாம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான், எல்லாமே க்ளோஸ்டு சர்க்யூட் தான். இந்த லைவையும் நியூட்ரலையும் எப்படி வேணாலும் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. இப்ப லைவை கொண்டு எர்த் லைன்ல கொடுத்துட்டா என்ன ஆகும், வீடு பூரா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதை அதுல மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்ப நம்ம TTL லாஜிக் சொன்னேன், சாதாரண அண்ட் ஆர் கேட்லாம். இந்த அண்ட் ஆர் கேட்ல எல்லாம் நம்ம 0 1க்கெல்லாம் நம்ம லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப ஒரு கீ வச்சிருப்போம். அந்த கீயை ஒரு பொசிஷன்ல வச்சா ஒன் ஸ்டேட் அங்க அப்ளை ஆகும். ஒன் ஸ்டேட் அப்ளை ஆகிறப்ப இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தா +5 வோல்ட் அப்ளை ஆகும். +5 வோல்ட் கொடுத்தாதான் ஒன் ஸ்டேட். 0 கொடுத்துட்டா 1, அது கொடுக்கலன்னா 5 வோல்ட் கொடுக்கலன்னா 0 ஸ்டேட். இப்ப இதுல என்ன ஆகும், +5 வோல்ட் கொடுத்தா இந்த TTL சர்க்யூட்ல மட்டும் ஒரு பின்ன எதுவும் கொடுக்காம சும்மா விட்டுட்டாலே ஒன் ஸ்டேட்ல தான் இருக்கும். அது அந்த பின்ன கிரவுண்டோட கனெக்ட் பண்ணா மட்டும்தான் 0 ஸ்டேட். TTL லாஜிக்கினுடைய கேரக்டரிஸ்டிக் அது. ஒரு பின்ன 0 ஸ்டேட் ஆக்கணும்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். இப்ப இந்த பின்ன கிரவுண்டோட கனெக்ட் பண்ணினா மட்டும்தான் அது 0 ஸ்டேட். ஆனா சும்மா ஹேங்கிங்ல இருந்தாலே அது ஒன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ஹை ஆக்டிவ் லோ சிக்னல்ஸ் வச்சிருந்தோம். இப்ப சும்மா தொங்க விட்டாலே அது ஒன் ஸ்டேட் ஆக எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். அது அதனாலதான் இந்த ஆக்டிவ் லோ சிக்னல்ஸ்ல என்ன ஆகும்னா, அதை நம்ம டெலிபரேட்டா கொண்டு போய் கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணணும். பண்ணினால் மட்டும்தான் அது 0 ஆகும். சோ இடையில எங்கேயாவது ஒயர் அருந்து தொங்கிடுச்சுன்னா அது ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டு தப்பா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக கிரவுண்டோட கனெக்ட் பண்ணினால் மட்டும், நான் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும்னா நான் தான் எடுத்துக்கொண்டு செய்யணும்.
அதை கவனமா தான் செய்யணும். அப்ப அந்த ஆபரேஷன் கரெக்டா இருக்கும். அதனாலதான் ஆக்டிவ் லோ சிக்னல்ஸ் வந்தது. அதுக்கு பிறகு இந்த ட்ரை ஸ்டேட் டிவைசஸ் தேவையில்லாத மத்த டிவைஸ் மத்த ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு நமக்கு தேவையான ஒரு ரூமினுடைய கதவை மட்டும் திறப்பதற்காக இந்த ட்ரை ஸ்டேட் டிவைசஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Another doubt from Haripriya sir. Is microprocessor is used in our home appliances like ovens? அது ஆமா அப்படிதான் சொல்லணும். இப்ப மைக்ரோ ப்ராசஸர்னு தான் சொல்லணும். ஆனா அந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸ்ல இப்ப அந்த நம்ம வீட்டுல இருக்கிற அவன் மற்ற டிவைசஸ் வாஷிங் மிஷின் இதுல இருக்கக்கூடிய டெலிவிஷன் ஸ்மார்ட் டிவிஸ் நம்ம செல்போன்ஸ் இது எல்லாத்துலயுமே மைக்ரோ ப்ராசஸர் தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றது இல்ல, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னு கேட்டா இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோல் இப்ப நம்ம வெளியில பார்க்க போறோம். நம்ம ஐஓ ஐஓ டிவைசஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த ஐஓ டிவைசஸ் எல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எல்லாம் வேணும். அதெல்லாம் பத்தி அடுத்த செஷன்ல பார்ப்போம். அந்த ஐஓ போர்ட்ஸ் எல்லாமும் இந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளேயே கொண்டு வச்சுட்டா, இப்ப இது பார்த்தோம் இல்லையா, ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா என்னெல்லாம் இருக்கணும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் தி சிபியு. ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல சிபியு இருக்கணும், மெமரி இருக்கணும், ஐஓ போர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து இருந்தா ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இப்ப மைக்ரோ ப்ராசஸர்ல என்ன இருக்கு, சிபியு மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுவே ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஆயிடணும்னா என்ன செய்யணும், ஐஓ போர்ட்ஸ் அதுக்கப்புறம் மெமரி இது ரெண்டையும் கொண்டு மைக்ரோ ப்ராசஸர் உள்ளறையே வச்சிடணும். இப்ப மைக்ரோ ப்ராசஸர் உள்ளுக்குள்ளறையே ஐஓ போர்ட்ஸையும் மெமரியையும் அதோட இன்னும் கொஞ்சம் சில டிவைசஸ் எல்லாம் இருக்குது, டைமர் இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இதெல்லாத்தையும் கொண்டு அந்த மைக்ரோ ப்ராசஸர் உள்ளறையே வச்சுட்டோம்னா இட் இஸ் கால்ட் எ மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். இப்ப அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா உள்ளுக்குள்ளறையே நம்ம உள்ளுக்குள்ள அதிகம் போனா ஒரு 2 ஐஓ போர்ட் தான் வச்சிருக்கோம். ஒரு 64K மெமரி எல்லாம் வைக்க முடியாது அதுக்குள்ள, ஏன்னா ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால குறைச்சலா ஒரு 32K இல்லைன்னா 16K இவ்வளவுதான் அதுக்குள்ள மெமரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பெரிய ஜாப் எல்லாம் பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த வாஷிங் மிஷினுடைய ஆபரேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கான தேவையான விஷயம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அதனால அந்த வேலையை மட்டும் செய்ய முடியும். ஆனா நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸர் அந்த வேலையையும் செய்யும், இன்னும் அதை விட பெரிய எந்த வேலையையும் செய்யும். இது ஒரு ஜெனரல் பர்பஸ் திங் ஆகும். ஆனா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ங்கிறது இந்த மாதிரி பர்டிகுலரா இந்த மாதிரி அப்ளையன்சஸ் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு என்ன தேவையான வசதிகளோ அதை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கும். கிளியரா? Again a doubt from Muhammad Jibril. Is it means pre-programmed microprocessor is called microcontroller? இல்ல இல்ல இல்ல, அதுவும் இதே மாதிரி இதுதான். அதுக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணணும், வெளியில இருந்து ப்ரோக்ராம் எல்லாம் எழுதணும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மெமரியிலேயே ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி வைக்கணும். we have to program it. அந்த வாஷிங் மிஷினுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம எழுதி வைக்கணும். அந்த வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சரர் அதெல்லாம் எழுதி வச்சிருப்பான், அவ்வளவுதான். அந்த எழுதின மெமரி சிப் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருப்பான். அதை பின்னாடி நம்ம எடுத்துட்டு வேற நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் கூட அதுல எழுதலாம். அந்த சப்போஸ் ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேரா போயிடுது, தூக்கி போட்டோம், அதுல உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்து வச்சு நம்ம அதனுடைய என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வேற ப்ரோக்ராம் எல்லாம் கூட எழுத முடியும். Any other question? ஓகே சார், நம்ம கண்டினியூ பண்ணலாமா? உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். இதான் நான் ஒரு 1 minute பிரேக் எடுத்துட்டு வந்துறேன். ஓகே ஓகே சார். ஆடியன்ஸ்ல யாராவது வேற क्वेश्चंस இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். யாராவது
கொஸ்டின்ஸ் வேணும்னா கேளுங்க, நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹலோ சாலினி, சொல்லுங்க சார். பாத்தி, சொல்லுங்க சார், சொல்லுங்க. வேற கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குல்ல? ஆமா சார், ஆமா. ஓகே, வேற ஏதாவது இருந்தா என்டர் பண்ண சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் சார் பிரேக் எடுத்துக்கிட்டோம். வேற நேரா கேட்கறதா இருந்தா கூட அவங்க கேட்கலாம். அதை நம்ம திருப்பி நீங்க அதை கேட்டுக்கலாம். அவங்கள சொல்லிட்டு இப்போ அவங்கள சொல்லிட்டு நேரடியா கொஸ்டின்ஸை அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு கூட சார் வந்து கேட்கலாம். ஹலோ am I audible? Swati? Sir, yes sir. You're audible. Participants, you can ask any question. Third year final year students இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வர்ஷினி, பிரியா, ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. நான் சார்ட்ட நான் கேட்கறேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை வந்து திருப்பி கேட்கலாம். எல்லாம் ஓகேயா? அதர்வைஸ் சாட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ண சொல்லுங்க. பண்ணிருக்காங்களா? பண்ண சொல்லலாம், அல்லது நேரா கூட கேட்கலாம். ஏன்னா 1-2 இன்டராக்ட் பண்ணாதான் அவருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் மட்டும் தான் ஜிப்ரில், வர்ஷினி. Yes sir. Sir, I am thinking sir. I will ask. நீ ஏதாவது ஒரு क्वेश्चन டைரக்டா கேளு. நீ இப்ப கூட கேட்டு இந்த பிரேக்ல நீங்க கேட்கலாம். திருப்பி சார் வந்தானா அதை நான் சொல்றேன். Okay sir. வர்ஷினி, பத்ம பிரதாபன் இருக்கா சார்? இருக்காரு. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உமா மேடம் இருக்காங்க, எஸ்ஆர்எஸ் சார் இருக்காரு, கேடி சார் இருக்காரு. ஏதாவது கேட்கலாம். இப்ப டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஏதாவது நீங்க கேட்கலாம், சும்மா ஃப்ரீயா கேட்கலாம். கேஷுவலா கிளாஸ்ல கேட்கற மாதிரி கேளுங்க. நான் சார் வந்தோடனே திருப்பி அதை கிளியரா சொல்லிக்கலாம். சார் இப்ப ஆர்க்கிடெக்சர் ஏதோ வரைக்கும் போகும், எவ்வளவு நேரம் போகும் சார்? கேட்டியா ப்ரோகிராம் கேட்டி? ஹலோ, ஆமா சார், திரும்ப பேசுங்க. சொல்லுங்க. இந்த ஆர்க்கிடெக்சர் கொஞ்சம் ஆடிபிளா இல்ல. ப்ரோகிராம்லாம் எப்ப ஆரம்பிக்கிறாரு? ஆர்க்கிடெக்சர் இன்னும் ஸ்கிரீன்ல வரல. யூசுவலா நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னாலே ஃபர்ஸ்ட் ஆர்க்கிடெக்சர் படம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்க்கிடெக்சர் படத்தை 2 பக்கத்துக்கு போட்டு அதுலயே மார்க் வாங்கிடுவாங்க. சார் நான் ஆர்க்கிடெக்சரே காமிக்கலன்னு சொல்றாரு. பட் அவர் வந்து ஃபண்டமெண்டலா பின் டயக்ராம் வச்சுட்டு அவ்வளவு பேசிட்டாரு. ஆர்க்கிடெக்சர் அந்த போட்டாருன்னு வச்சுக்கலாம், இன்னொரு 3 hours அவர் நடத்துவார் ஆர்க்கிடெக்சர். பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சரி, அடுத்த இன்னொரு half an hour அந்த ஆர்க்கிடெக்சர் போட்டு பண்ண சொல்லுங்க. இல்ல ஆர்க்கிடெக்சர்லாம் வருது. அது இல்லாம எப்படி மைக்ரோ ப்ராசஸர் சொல்ல முடியும்? சார் ஒண்ணும் இல்ல சார், சொல்லு. கொஞ்சம் லைட்டர் சென்ஸ்ல எடுத்துக்கங்க. நம்ம பசங்க வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர்னா ஒரு ஆர்க்கிடெக்சர் படத்தை பெருசா போட்டுருவாங்க 2 பக்கத்துக்கு. எக்ஸாம்ல 2 பக்கத்துக்கு விரிச்சு வச்சு போட்டுருவாங்க. அதை வச்சு ஒரு 10 மார்க் 20 மார்க் வாங்கி அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஆர்க்கிடெக்சர் படம் இன்னும் வரலையேன்னு கேக்குறாரு. அதான் நான் இப்ப அதை கேட்டுதான் இருந்தேன். ஒரு டீச்சர் அந்த படத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகுதான் நம்ம படத்தையே நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம இனிமேதான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே புரியுது சார். நம்ம சிலபஸ்ல பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆர்க்கிடெக்சர் ஆஃப் இல்ல, அதுதான் தப்பு. இது வந்து நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகுதான் நம்ம அங்க அதுக்குள்ள போக முடியும். ஓகே. இப்ப நான் இதுல நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிட்ட பிறகு இப்ப போய் அந்த ஆர்க்கிடெக்சருக்கான டயக்ராம் பார்க்கும்பொழுது நம்ம இன்னும் வந்து அதை பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதை பத்தி முழுமையா புரிஞ்சுக்காம இருந்திருப்போம், அல்லது இன்கம்ப்ளீட்டாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக ஓகே சார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இந்த டேட்டா பஸ் அட்ரஸ் பஸ் வந்து டீமல்டிப்ளெக்ஸ் பண்ணணும் வெளியிலன்னு சொல்லியிருந்தேன். இந்த டீமல்டிப்ளெக்ஸ் பண்றதுக்கான சர்க்கியூட் தான் இது.
இப்ப இந்த வெளியில உள்ள இந்த சர்க்கியூட் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பின் நம்பர்ல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணினதுனால நம்ம இவ்வளவு ஒரு பெரிய சர்க்கியூட் எக்ஸ்ட்ராவா போட வேண்டியதா போச்சு. இப்ப இதுல என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு லேட்ச்ங்கிறது என்ன, டேட்டாவை ஸ்டோர் பண்ற டிவைஸ். இது ஒரு ஆக்டல் லேட்ச். உள்ளுக்குள்ள 8 டி ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. அந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு என்ன இன்புட் கொடுத்தோமோ அது வெளியில ஸ்டோர் ஆயிடும். இப்ப இங்க ஒரு 0 வந்திருந்ததுன்னா இந்த பின் நம்பர் A7ல அந்த 0 வந்துடும். ஸோ இந்த டேட்டா வந்து ஒரு சம் 2 3 அப்படின்னு ஒரு டேட்டா இருந்ததுன்னா அந்த டேட்டா வந்து இங்க வந்துடும், 2 3 இங்க வந்துடும். இப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்கிறேன், அட்ரஸ் கொஞ்ச நேரத்துக்கு அட்ரஸ் வரும். எவ்வளவு நேரத்துக்கு அட்ரஸ் இருக்கும், ஒரு மெஷின் சைக்கிள்ல ஒரு டி ஸ்டேட்டுக்கு தான் அட்ரஸ் இருக்கும். இப்போ ஒரு மெஷின் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு 3 அல்லது 4 டி ஸ்டேட்ஸ் இருக்கலாம். இதுல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டி ஸ்டேட் மட்டும் அட்ரஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டி ஸ்டேட் வரும்பொழுது, டி ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் சொல்லுவேன், டி ஸ்டேட்டுங்கிறது ஒரு மெஷின் சைக்கிளுடைய ஒரு பகுதி, ஒரு யூனிட் டைம் தான் இதுல டி ஸ்டேட். அப்ப மட்டும் அட்ரஸ் வரும்பொழுது மட்டும் இந்த ALE 1 ஸ்டேட்டுக்கு போனா இந்த லேட்ச் எனேபிள் ஆயிடும். லேட்ச் எனேபிள் ஆகும்போது A0ல இருந்து A7 வரையிலும் என்ன அட்ரஸ் வந்திருக்குதோ அது இங்க லேட்ச் பண்ணி இங்கேயே நின்னுடும். இட் வில் பி ரீடைன்ட், இட் வில் நாட் டிஸப்பியர். அந்த ஒரு டி ஸ்டேட் முடிஞ்சதும் இந்த ALE லோ ஆயிடும். லோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஆஃப் ஆயிடும். இது அதுக்கப்புறம் ட்ரை ஸ்டேட் ஆயிடும். இங்க இருக்கிற A0 பின்ல இருக்கிறது இங்க போகாது, அதனால இந்த A0 மாறாமலே இருக்கும். அதுக்கப்புறம் இங்க D0 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டி ஸ்டேட்ல A0 இருக்கும். அந்த முடிஞ்சதும் இது டீஆக்டிவேட் ஆயிடும். டீஆக்டிவேட் ஆன பிறகு இங்க D0 இருக்கும். அந்த D0லாம் தேவையான நேரம் வரையிலும் இந்த குரூப் ஆஃப் லைன்ஸ்ல இருக்கும். இப்ப என்ன ஆச்சு, டேட்டா பஸ் தனியா எடுத்தாச்சு, டேட்டா பஸ் மட்டும் இப்ப தனியா இருக்கு. நமக்கு தேவையான அந்த லோ ஆர்டர் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் தனியா பிரிச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹை ஆர்டர் டேட்டா பஸ்ல, ஹை ஆர்டர் அட்ரஸ் பஸ்ல ஹை ஆர்டர் அட்ரஸ். ஸோ இங்க ஒரு 8, இங்க ஒரு 8, 16 அட்ரஸ், 8 டேட்டா தனித்தனியாக இருக்கிறது. இந்த 16 to 24 லைனும் மற்ற பெரிஃபரல் டிவைசஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். மல்டிப்ளெக்ஸ் பண்ணினதுனால டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணினோம். இப்ப அடுத்து அந்த ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் 2 சொன்னேன். அந்த ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் வந்து S0 S1. இப்ப இந்த IO/M பார் அதோட இந்த S1 S0 கம்பைன் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்றோம். என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல், ரீட், ரைட், இன்டரப்ட், அக்னாலெட்ஜ். அது என்ன மிஷின் சைக்கிள் நடக்கணும், ஆப்கோட் ஃபெட்ச், மெமரி ரீட். ஒரு மிஷின் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஆப்கோட் ஃபெட்ச் ஆகும். மெமரி ரீடா இருக்கலாம் அல்லது மெமரி ரைட்டா இருக்கலாம், IO ரீடா இருக்கலாம் அல்லது IO ரைட்டா இருக்கலாம். மற்றதெல்லாம் இன்டரப்ட், அக்னாலெட்ஜ், ஹோல்ட், ரீசெட். இதுக்கு இந்த S0 S1ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஆனா இதெல்லாம் நீங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தானாவே நடக்கும். இதெல்லாம் தெரியாமலே ப்ரோக்ராம் எழுதலாம். ஆனா இந்த S0 S1 பர்பஸ் இதுதான். இது மூணையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்றோம். பின்னாடி S0 S1 எதுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் அது. அதுக்குள்ள டீப்பா போக வேண்டாம். நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆர்கிடெக்சர் படம் இங்க வந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். இதுலயே அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேற இன்னும் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள்லாம் இதுல சொல்லப்படலை. இதுல WX ரெஜிஸ்டர்ஸ், டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் அடிஷனலா இருக்கு. நீங்க இன்டெல் மேனுவல்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்னும் இதனுடைய இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். இப்ப இதெல்லாம் இருந்ததை பத்தி பெரும்பாலான விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சீரியல் IO கண்ட்ரோல் சொல்லிட்டேன், இன்டரப்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட இந்த டைமிங் பத்தி ஓரளவு சொன்னேன். இப்ப நம்ம பார்க்காதது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர், மிஷின் சைக்கிள் என்கோடர் சொன்னேன். இதுக்குள்ளதான் அந்த மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. மைக்ரோ ப்ரோக்ராம் ஸ்டோர் இருக்குது. அது இருக்கிறதுனாலதான் மைக்ரோ ப்ரோக்ராம்டு சின்ன ஒரு மெமரி அது இருக்கிறதுனாலதான் அது இட் இஸ் கால்ட் ஏ மைக்ரோ ப்ராசஸர். இப்போ இந்த ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டர்,
ஃபிளாக்ஸ் A and F registers, ரெண்டு ரெஜிஸ்டர். ஏக்கு அப்புறம் BC DE F இங்க இருக்கு, G இல்ல, G ரெஜிஸ்டர் இல்ல, HL. சோ இந்த மாதிரி 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இதுல இந்த A and L, A and F, F வந்து ஸ்பெஷல் ரெஜிஸ்டர். இதுல நம்ம இதுல எந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம், ப்ரோக்ராம்ல அந்த பேர் எழுதலாம் அப்படின்னா அக்யூமுலேட்டர் எழுதலாம். ஸோ இட் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் ரெஜிஸ்டர். எஃப் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் ரெஜிஸ்டர். ஆனா எஃப்னு எழுத மாட்டோம், அதுல உள்ள இண்டிவிஜுவல் ஃபிளாக்ஸ் தான் எழுதுவோம். பிசி டிஇ ஹெச்எல் இது ஏ அண்ட் பிசி டிஇ ஹெச்எல் இந்த 7 ரெஜிஸ்டர்ஸும் ப்ரோக்ராமபிள் ரெஜிஸ்டர்ஸ். ஒரு ரெஜிஸ்டர்னா என்ன, ஒரு 8-பிட் டேட்டாவை வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன மெமரி, அவ்வளவுதான். ஒரு அதுக்குள்ள 8 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு ரெஜிஸ்டருக்குள்ள 8 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா ஒரு ரெஜிஸ்டர். இதுக்கு முன்னாடியே ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. லெஃப்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், ரைட் ஷிஃப்ட் எல்லாம் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி தான். ஸோ இது ஒரு 8-பிட் மெமரி, அது அவ்வளவுதான். இந்த ஏ மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த மைக்ரோ ப்ராசஸருடைய ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர்ல இந்த அக்யூமுலேட்டரை யூஸ் பண்ணியிருக்கிற விதம் தான். அது இதனுடைய பெரிய வீக்னஸ். எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு டேட்டா பைட்டும் அக்யூமுலேட்டர் வழியா தான் உள்ள வர முடியும், அக்யூமுலேட்டர்ல இருந்து தான் வெளியில போக முடியும். எல்லாமே அக்யூமுலேட்டர் சென்ட்ரிக். அதாவது ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன்லயே ஒரே ஒரு ஆளை நம்பிதான் அவர் மூலமா தான் எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு வச்சுட்டா அந்த ஆர்கனைசேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். பணம் வாங்கணுமா அவர்கிட்ட தான் வாங்கணும், பணம் கொடுக்கணுமா அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அவர் ஒரு 4 நாளைக்கு லீவ் போட்டு போயிட்டாருன்னா எல்லாரும் வேலை இல்லாம உட்காந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அக்யூமுலேட்டர் செட் இருக்குது. எந்த ஒரு ஆப்பரண்டும் ஏஎல்யூக்கு அக்யூமுலேட்டர் ஒன் ஆஃப் தி ஆப்பரண்ட்ஸ். ஏஎல்யூல ஒரு அரித்மெட்டிக் ஆர் லாஜிக் ஆபரேஷன் நடக்கணும், ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் அல்லது ஒரு லாஜிக் ஆபரேஷன் அண்ட் ஆர் நாட் எது நடக்கணுமா இருந்தாலும் அந்த டேட்டா அக்யூமுலேட்டருக்கு முன்கூட்டியே வந்தாகணும், நம்ம கொண்டு வைக்கணும். அதுக்கு ஒரு டெடிகேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். சரி, அடுத்தது 2வது ஆப்பரண்ட் எது வழியா வருதுன்னா ஒரு டெம்பரரி ரெஜிஸ்டர் வழியா வருது. அந்த டெம்பரரி ரெஜிஸ்டர்ல மைக்ரோ ப்ராசரே கொண்டு வச்சுக்கோம். அந்த மெஷின் சைக்கிள் நடக்குது இல்லையா, அதுவே கொண்டு 2வது ஆப்பரண்ட்டை அங்க கொண்டு வச்சிருக்கோம் ஒவ்வொரு அரித்மெட்டிக் லாஜிக் ஆபரேஷனுக்கு முன்னாடி. இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ஸ்கிராச் பேட் ரெஜிஸ்டர்ஸ். இதெல்லாம் இதுல எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண வேண்டிய டேட்டாலாம் இதுலலாம் கொண்டு வச்சுக்கலாம். ஒரு இன்டர்மீடியட் ரிசல்ட் இதுல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல என்னெல்லாம் பண்ணலாங்கிறது உங்களுடைய கற்பனைக்கு உட்பட்டது. நீங்க ப்ரோக்ராம் எழுதும்போது மொத்தம் 6 ரெஜிஸ்டர் தான் இருக்குது. இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்க கற்பனை தான் எல்லை. என்ன பர்பஸுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த ப்ரோக்ராம் ரொம்ப எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமா இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டா போதாது, அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம்ங்கிறத எவாலுவேட் பண்ணணும் பின்னாடி. ஸோ இந்த ரெஜிஸ்டர்ஸை தனித்தனி 8-பிட் ரெஜிஸ்டர்ஸா யூஸ் பண்ணலாம், அல்லது பிசி ரெண்டையும் சேர்த்து 16-பிட் ரெஜிஸ்டரா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஇ கம்பைன் பண்ணி 16-பிட் ஆகலாம், ஹெச்எல்ல கம்பைன் பண்ணி 16-பிட் ஆகலாம். ஆனா ஹெச்சையும் இயையும் கம்பைன் பண்ண முடியாது, பிஐயும் டிஐயும் கம்பைன் பண்ண முடியாது, இஐயும் சிஐயும் கம்பைன் பண்ண முடியாது. எந்த பேர்ஸ் பாசிபிள்? பிசி டிஇ ஹெச்எல், அவ்வளவுதான். அடுத்தது ஒரு 3 16-பிட் ரெஜிஸ்டர். இந்த 3 16-பிட் ரெஜிஸ்டரும் இது ஸ்டாக் பாயிண்டர், இன்னொன்னு ப்ரோக்ராம் கவுண்டர், இன்னொன்னு இன்கிரிமெண்டர் டிக்ரிமெண்டர் அட்ரஸ் லேட்ச். இந்த ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை என்னன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதுல இருந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா. அதை சீக்வன்ஷியலா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் தான். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல தான் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் இருக்கும். அடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது எதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த அட்ரஸ் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்ல தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல எந்த அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் தான் நேரா இந்த அட்ரஸ் பஃபருக்கு வரும். இந்த அட்ரஸ் பஃபர்ல இருந்து தான் எக்ஸ்டர்னல் அட்ரஸ் பஸ்ஸுக்கு போகும்.
அந்த எக்ஸ்டர்னல் அட்ரஸ் பஸ் நேரா அந்த மெமரிக்கு போகும். அந்த மெமரியில இருக்கிற டேட்டா தான் அந்த 8 பிட் இன்டர்னல் டேட்டா பஸ் வழியா வந்து நேரா அக்யூமுலேட்டருக்கு போகும், அல்லது வேற எங்க போகணுமோ போகும். அல்லது ஆப்கோடு வந்ததுன்னா அடுத்து வர்றது ஃபெச் பண்றது ஆப்கோடா இருந்தா அந்த ஆப்கோடு வந்து நேரா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளார வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடருக்கு வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல வந்து கொஞ்ச நேரம் இருக்கும். அங்கிருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல அந்த கோட் வந்து இருக்கும். அது ஒரு இன்டர்மீடியட் ஒரு ஸ்டாப் பாயிண்ட் தான். அங்கிருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் அதை எடுத்துக்கும். எடுத்துட்டு அந்த கோடை அந்த மிஷின் சைக்கிள் என்கோடர் இருக்கு இல்லையா, அதுக்கு அனுப்புது. அந்த மிஷின் சைக்கிள் என்கோடர் என்ன பண்ணுது, இதை வந்து உள்ளுக்குள்ளார ஒரு அந்த கண்ட்ரோல் மெமரி இருக்குதுன்னு சொன்ன இல்லையா, அந்த மெமரி கூட மேட்ச் பண்ணுது. இப்ப எந்தெந்த மொத்தம் 74 ஆப்கோட்ஸ் இருக்குது, அந்த 74 ஆப்கோட்ஸும் அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல எந்த ஆப்கோடு கூட இது மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஆப்கோடுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிற சீக்வன்ஸ் அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். அதை இது இனிஷியேட் பண்ணும். இது வந்து அதை இனிஷியேட் பண்ணும். அதுக்கான ப்ரோக்ராம் தான் அந்த மெமரிக்குள்ள இருக்கு. இப்ப ஆடுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருந்ததுன்னா ஆடுக்கு என்ன அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எடுக்கணும். ஆடுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாச்சு, அதுக்கு அடுத்தது ஆப்பரண்ட், ஒரு ஆப்பரண்ட் வந்து அக்யூமுலேட்டர்ல இருக்கணும், இன்னொரு ஆப்பரண்ட டெம்பரரி ரெஜிஸ்டருக்கு அனுப்பணும். அது ரெண்டையும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல ஆட் பண்ணணும். பண்ணி திரும்ப இந்த இன்டர்னல் டேட்டா பஸ் வழியா திரும்ப அக்யூமுலேட்டர்ல கொண்டு வச்சிடும். அவ்வளவுதான் இதுக்கான சீக்வன்ஸ். இதற்கான மெஷின் சைக்கிள்ஸ் அந்த டீடைல்ஸ் பூரா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் மிஷின் சைக்கிள் என்கோடருக்குள்ள இருக்கும். அடுத்தது இந்த இன்கிரிமெண்டர் டிக்ரிமெண்டர் அட்ரஸ் லேட்ச். இந்த இன்கிரிமெண்டர் டிக்ரிமெண்டரை என்ன பண்ணும், இந்த ப்ரோக்ராம் கவுண்டரை அப்பப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு முடிச்சுட்டதும் ப்ரோக்ராம் கவுண்டரை அதுதான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு. இந்த அடுத்தது சில கேசஸ்ல அந்த கவுண்டர் அட்ரஸை டிக்ரிமெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். பின்னாடி போறதுக்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் அது பார்த்துக்கும். நம்ம ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த அட்ரஸ் லேட்ச் என்ன செய்யுதுன்னா, இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருந்து தானே அட்ரஸ் வருது, அந்த அட்ரஸை லேட்ச் பண்ணி வச்சுக்கிறது. அவ்வளவுதான். அந்த 16 பிட் அட்ரஸ் எங்க ஆரிஜினேட் ஆகுது மைக்ரோ ப்ராசஸர்னா, இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. அப்படிதான் அங்க இருந்து தான் நமக்கு அட்ரஸ் தெரியுது. அந்த அட்ரஸ் இங்க வருது. 8 பிட் ஹை ஆர்டர் அட்ரஸ் பஸ் இங்கேயும், லோ ஆர்டர் அட்ரஸ் பஸ் இங்கேயும் வரும். இந்த லோ ஆர்டர் அட்ரஸ் பஸ்ல இந்த டேட்டா பஸ்ஸும் வந்து சேருது. இந்த டேட்டா பஸ்ஸும் வந்து சேர்ந்து தான் மல்டிப்ளெக்ஸ் ஆகுது. மல்டிப்ளெக்ஸிங் இங்கதான் ஆரம்பிக்குது. எப்ப அட்ரஸ் அனுப்புதோ அப்ப டேட்டா வராது, எப்ப டேட்டா வருதோ அப்ப அட்ரஸ் வராது. அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் பார்த்துக்கும். ஸோ இதுல வந்து இதெல்லாம் ரீட் ரைட் எல்லாம் கண்ட்ரோல், நான் சொன்ன முன்னாடி சொன்ன சிக்னல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லாம் ஹோல்டு அக்னாலெட்ஜ், ரீசெட் இன் ரீசெட் அவுட், கிளாக் அவுட், ரெடி எல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் பார்த்துக்கும். அதுக்கு அடுத்தது இங்க நம்ம இன்னும் பார்க்காதது ஸ்டாக் பாயிண்டர். இந்த ஸ்டாக் பாயிண்டர் என்ன வேலையை செய்யுது, நான் சொன்னேன்ல, அது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு இன்டரப்ட் வந்துருச்சுன்னா உடனே அதை போய் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்போம். எழுதி வச்சுட்டு வெளியில வந்துடணும்னு அந்த துண்டு பேப்பர் தான் அந்த ஸ்டாக். ஸ்டாக்ங்கிறது மெமரியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி மெமரி, a portion of memory that has been allocated to be used in a specific way. ஒரு பகுதி மெமரிய ஒரு குறிப்பிட்ட வழியில யூஸ் பண்றதுக்கு நம்ம தனியா ஒதுக்கி வச்சிருக்கோம். அதை எங்க வச்சிருவோம் அப்படின்னா, இந்த அட்ரஸ் மேப் எப்படி இருக்கும், 0000 அதுல இருந்து FFFF வரையிலும், அது 64K ரேஞ்ச். அப்ப இந்த ஸ்டாக் பாயிண்டரை நம்ம இனிஷியலைஸ் எங்க பண்ணுவோம்னா மெமரியினுடைய பாட்டம்ல பண்ணுவோம். இப்ப ஸ்டாக் பாயிண்டர்ல FFFF ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்ப அதுக்கு கீழே இனிமே போக முடியாது, இனிமே அதுக்கு மேலதான் போகணும். இந்த ஸ்டாக் பாயிண்டர் வந்து இப்ப எதை காட்டிட்டு இருக்குன்னா FFFF காட்டுது. அதுக்கு பேரு ஸ்டாக் டாப்னு பேரு. இப்ப இது எழுதி வச்சுக்குதுன்னு சொன்ன இல்லையா, என்னத்தை எழுதி வச்சுக்கோம், இது எந்த இடத்துல
எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சாரி அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் எங்க இருந்தது, இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட். இதே ப்ரோக்ராம் கவுண்டருக்கு 8086ல இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்னு பேர். அதை நான் அந்த ஞாபகத்தில் சொல்லிட்டேன். இதை வந்து அந்த அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த பிசி கண்டென்ட்ஸை கொண்டு ஸ்டாக்ல வச்சுக்கணும். அப்ப ஸ்டாக்ல வைக்கும்போது FFFFக்கு மேல உள்ள லொகேஷன் எது, FFFE. இப்ப ஒரு 8 பிட்டை கொண்டு அங்க வச்சாச்சு. அதைக்கு மேல உள்ளது எது, FFFD. இப்ப FFFDலையும் FFFEலையும் அந்த ப்ரோக்ராம் கவுண்டருடைய 16 பிட்ஸை கொண்டு சேவ் பண்ணிருக்கோம். ஏன் 2 லொகேஷன்ல சேவ் பண்ண வேண்டியிருக்கு? ஒரு மெமரி லொகேஷன்ல 8 பிட் தான் சேவ் பண்ணலாம். ஆல் செமிகண்டக்டர் மெமரிஸ் ஆர் ஒன்லி பைட் ஆர்கனைஸ்ட். ஒரு லொகேஷன் அந்த ஸ்டாக் பாயிண்டருடைய கண்டென்ட் என்ன ஆகும், ஸ்டாக் பாயிண்டர் ஃபர்ஸ்ட் இதுல கொண்டு வைக்கும்போது ஸ்டாக் பாயிண்டர் வில் பி இன்கிரிமெண்டட் ஒன்ஸ். அதுக்கு அப்புறம் இன்னொரு தரம் கொண்டு வைக்கிறப்ப இட் வில் பி இன்கிரிமெண்டட் ஒன்ஸ். இப்போ அதுல இருக்கும். இப்போ அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் எங்க இருக்கு, FFFF எம்டியாவே தான் இருக்கும். முதல்ல ப்ரோக்ராம் ஸ்டாக் பாயிண்டர் இஸ் இன்கிரிமெண்டட் FFFE, சாரி இட் இஸ் டிக்ரிமெண்டட். டிக்ரிமெண்ட் பண்ணாதான் FFFEக்கு போகும். அதுக்கப்புறம் இன்னொரு தரம் டிக்ரிமெண்ட் பண்ணா FFFDக்கு போகும். திரும்ப அதுல இருந்து எடுக்கணும். எடுக்கிறப்போ எதை எடுக்க முடியும், இந்த ஸ்டாக்குங்கிறது என்னன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு புத்தக அடுக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு புத்தகத்தை வைக்கிறோம், அது மேல அப்புறம் இன்னொரு புத்தகம் வைக்கிறோம், அது மேல இன்னொரு புத்தகம், பல புத்தகங்களை அடுக்கிக்கிட்டே போறோம். எந்த புத்தகத்தை முதல்ல எடுக்க முடியும், எந்த புத்தகம் மேல வச்சிருக்கிறோமோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். நம்ம எந்த வரிசையில அடுக்கிட்டு போறோமோ அதுல மேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வச்சது எது, கீழே இருக்கிறது. ஆனா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது எது, மேல இருக்கிறது. இதுக்குதான் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அல்லது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது கடைசியில் வந்ததோ அது முதலில் வெளியேறும். LIFO. All stacks are organized only in the LIFO basis. சோ நமக்கு எந்த தகவல்கள்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்களோ மைக்ரோ ப்ராசஸரே கொண்டு போய் அதெல்லாம் ஸ்டாக்ல தேவையான இடங்கள்ல சேவ் பண்ணிட்டு திரும்ப வேலை முடிஞ்சிடும் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமா எந்த ரெஜிஸ்டர்லயும் இருக்கக்கூடிய டேட்டா ஒண்ணு அதை எடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டா, இப்ப பி என்ன ஆகும்னா இந்த டேட்டா பஸ் வழியா அக்யூமுலேட்டருக்கு போகும். இதே இந்த பில என்ன இருந்த நம்பர் இருந்ததோ அதே நம்பர் அக்யூமுலேட்டருக்கு வந்திருக்கும். ஆனா B elections are only data copy instructions. அப்ப இது வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்து நான் ஒரு இன்னொன்னு எழுதுறேன், இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது மூவ் இம்மீடியட் B, 05 அப்படின்னு எழுதிட்டேன்னா அப்பதான் இருந்த அந்த பழைய நம்பர் மாறி புது நம்பர் உள்ள வரும். சோ எது கடைசியாக இருந்ததோ அந்த நம்பர் அது மாற்றப்படும் வரையில் இருந்து கொண்டே இருக்கும், மாறாது. சோ இதுல இந்த இன்டரப்ட் பத்தி சொல்லிட்டேன். சீரியல் IO பத்தி இப்போ நம்ம பெருசா டீட்டெயிலா இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. மற்ற விஷயங்கள் இந்த படத்துல உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன். இதுல எல்லாருக்கும் புரிஞ்சிருத்தா, இல்ல இன்னும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் பிளாக் பத்தி இன்னும் அதிக தகவல் வேணுமா? ப்ரொசீட் பண்ணவா? சார் இப்போ ப்ரோக்ராம் பண்றப்போ எல்லா அதாவது நம்ம ப்ரோக்ராம் வந்து அக்குமுலேட்டர் மூலமா தான் பண்ண முடியும் சார் எல்லாமே. இப்போ வந்து B ரெஜிஸ்டர்ல சேவ் பண்ணதை C ரெஜிஸ்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா B to C டைரக்டா சேஞ்ச் பண்றதுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும்ல சார்? ஆமா ஆமா, அதுவும் அக்குமுலேட்டர்ல தான சார்? நான் சொல்ற ஆபரேஷன்ஸ் எல்லாம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இதுல பெரிஃபரல் டிவைசஸோட டேட்டா ப்ராசஸிங் எல்லாம் எல்லாமே அக்யூமுலேட்டருக்கு வந்த பிறகுதான் பண்ண முடியும். எந்த ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் ஆபரேஷனா இருந்தாலும் டேட்டா ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டருக்குள்ள வந்துட்டு, அதே மாதிரி IO ஆபரேஷனா இருந்தாலும் அக்யூமுலேட்டர் வழியாகத்தான் நடக்கும். இந்த ரெஜிஸ்டருக்குள்ள நடக்கிற இன்டர்னல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய சிக்னிபிகண்டே கிடையாது. நமக்கு இதுக்குள்ள நடக்கிற ஆபரேஷன்ஸ் மட்டும்தான் முக்கியம்னா
பெரிஃபரல் டிவைசஸே எதுவுமே தேவையில்லையே. ஆனா நம்மளுடைய டாஸ்க் என்ன, நம்ம கொடுக்குற டேட்டாவை இன்புட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி திரும்ப வெளியில எடுத்துட்டு போகணும். அது எல்லாமே வந்து அக்யூமுலேட்டர் வழியாக மட்டும்தான் நடக்கும், த்ரூ அக்யூமுலேட்டர் தான். அதுக்காகத்தான் நம்ம இப்ப என்ன பண்ணோம், அந்த வேற டேட்டா டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸஸ் எல்லாம் சொன்னோம். இன்டரப்ட் ட்ரிவன் ஐஓ, டிஎம்ஏ. இன்டரப்ட் ட்ரிவன் ஐஓலையும் கூட அக்யூமுலேட்டர் வழியா தான் எல்லாம் நடக்கும். டிஎம்ஏல மட்டும்தான் அக்யூமுலேட்டர் இன்வால்வ் பண்ணாமலே நடக்கும். சார் இப்போ இன்டரப்ட் ஒன்னு கொடுக்கறோம்னு வச்சுங்களேன் சார், அது எத்தனை பிட் டேட்டாவா சார் இன்டரப்ட் ஆகும்? அதாவது மற்றதெல்லாம் 8 பிட், அக்குமுலேட்டர்ல 8 பிட் ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி இருக்குல்ல சார். இன்டரப்ட் எத்தனை பிட்டா சார் இருக்கும்? இன்டரப்ட் எத்தனை பிட்டா இருக்கணும்னா இந்த क्वेश्चनே வந்து சப்ஸ்டான்ஷியலா இல்லையே. இன்டரப்ட் இஸ் ஜஸ்ட் an information to the microprocessor. அந்த இன்டரப்ட் ரிக்வெஸ்ட் வந்து ஒரு சிக்னலா தான் வரும். அந்த லைன் வந்து ஹையா போகும் அல்லது லோவா போகும், அவ்வளவுதான். இதுல நடக்கிற எல்லா டேட்டா ப்ராசஸிங்கும் 8 பிட்டாக மட்டும் தான் நடக்கும். ஓகே சார். இப்போ இன்டரப்ட்ன்றது சிக்னல் 0 ஆர் 1 அவ்வளவுதான். ஒரு லைன் வந்து ஹையா இருக்கிறது லோவா போகும், இல்ல லோவா இருக்கிறது ஹையா போகும், அவ்வளவுதான். சார் அவரு கேக்குறது இன்டரப்ட் வந்து ப்ராசஸர் குள்ளேயே அந்த சிக்னல் கிரியேட் ஆகி அது பண்ணிக்குமா இல்ல நம்ம பெரிஃபரல் டிவைஸ் வந்து இன்டரப்ட் பெரிஃபரல் டிவைஸ் தான். இப்ப நீங்க ஒரு கீயை அழுத்தும் போது, உங்க லேப்டாப் வச்சிருக்கீங்களா, இந்த லேப்டாப்ல ஒரு கீயை அழுத்தும் போது இம்மிடியேட்டா தி மைக்ரோ ப்ராசஸர் இன்சைட் தி கம்ப்யூட்டர் இஸ் இன்டரப்டட். மைக்ரோ ப்ராசஸர்ல அந்த இன்டரப்ட் ஆகுது. இன்டரப்ட் ஆனதும் மைக்ரோ ப்ராசஸர் இந்த கீபோர்டுனுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணுது. எப்படி சர்வீஸ் பண்ணுதுன்னா, இந்த கீபோர்ட்ல இருந்து ஒரு ஸ்கேன் கோடுன்னு ஒரு கோடு போயிருக்கும். அது அந்த ஸ்கேன் கோடை ஜெனரேட் பண்றது யாருன்னா கீபோர்டு ஹார்ட்வேர். அந்த ஸ்கேன் கோடை உள்ளார எடுத்துட்டு போய் அதை பைனரி கோடா அது மாத்திக்கும், அத வேற கோடா. இப்ப இந்த ஸ்கேன் கோடு வந்து கீபோர்ட்ல இருக்கிற அந்த கீ பட்டன்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ். எந்த பொசிஷன்ல உள்ள எந்த கீ பிரஸ் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஸ்கேன் கோட். அதை உள்ளுக்குள்ள கொண்டு போய் ஆல்ரெடி இந்த கீபோர்டு அந்த மேனுஃபேக்சரர் அதுக்கு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பான். அந்த ப்ரோக்ராமை வச்சு நான் நம்பர் எம்ங்கிற ஒரு லெட்டரை பிரஸ் பண்ணிருந்தேன்னா அந்த எம்மோட ஆஸ்கி கோட் அப்படி கன்வெர்ட் ஆகும். ஸ்கேன் கோட் வில் பி கன்வெர்ட்டட் டு ஆஸ்கி கோட். இங்க என்ன நடக்குதுன்னா, நான் இதை பிரஸ் பண்ணின உடனே இதுல கீபோர்டு கண்ட்ரோலர்னு ஒரு ஐசி இருக்கும். அந்த கீபோர்டு கண்ட்ரோலர் இந்த ஒரு கீ வந்து பிரஸ் மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு இன்டரப்ட் எழுப்பும். அது இட் வில் இன்வோக் அண்ட் இன்டரப்ட். உடனே மைக்ரோ ப்ராசஸர் இப்ப மத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஆடியோ வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, மைக்ரோ ப்ராசஸர் தான் இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கு. இட் இஸ் கண்டினியூஸ்லி ரன்னிங் செவரல் ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அது கரண்டா எதை ரன் பண்ணிட்டு இருக்கோ அதோட நிறுத்திட்டு வந்து நான் அந்த கீ பிரஸ் பண்ணின ஆக்ஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி அதனுடைய ஸ்கேன் கோடை எடுத்துட்டு போய் ஆஸ்கி கோடா மாத்தி அது ஒரு ரெஜிஸ்டர்ல சேவ் பண்ணுது. இப்ப புரியுதா? ஓகே சார். அதாவது சார் நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். இப்ப அந்த அந்த ஸ்டூடெண்ட் ஜிப்ரில் வந்து சார் ஒரு क्वेश्चन கை தூக்குனார்ல, தூக்குறது தான் இன்டரப்ட். ஆமா ஆமா, அவர் கை தூக்கினது அல்லது அவருடைய வாய்ஸ் அது கூட அதுக்கு ஏன் காதுல வருது. அந்த ரைசிங் தி ஹேண்ட் அப்படிங்கறது அந்த சிக்னல். அந்த சிக்னல் itself இன்டரப்ட். அதுக்கு அப்புறம் நடக்கிற process வேற. ஆமா, அந்த process வந்து இந்த டிவைஸ்ல இருந்து இந்த இடத்துல இருந்து இன்டரப்ட் வந்திருந்தா இதுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணணும்ங்கறதெல்லாம் முன்னாடியே ப்ரோகிராம் பண்ணி வச்சுட்டோம். ஓகே ஓகே, முன்னாடியே ப்ரோகிராம் பண்ணி வச்சுட்டோம். இப்ப நான் ஒரு இன்டரப்ட் ரைஸ் ஆன உடனே அது வந்து இட் வில் இன்வோக் அண்ட் இன்டரப்ட் சர்வீஸ் சப்ரூட்டீன். இந்த டிவைஸுக்கு ஒரு சப்ரூட்டீன் வந்து ஆல்ரெடி நம்ம எழுதி மெமரியில ஸ்டோர் பண்ணிருப்போம். அது போக வேண்டிய அட்ரஸ் தான் இந்த வெக்டார்ட் அட்ரஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, 003C. அப்ப அங்க போறதுக்கு அந்த இடத்துக்கு போனா அங்க என்ன இருக்கும், இந்த பர்டிகுலர் கீபோர்டுனுடைய ஸ்கேன் கோட ஆஸ்கி கோடா கன்வெர்ட் பண்ற ப்ரோக்ராம் இருக்கும். அங்க இந்த ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு இன்டரப்ட் சர்வீஸ் சப்ரூட்டீன் நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இன்டரப்ட்ஸ் வந்து எப்போதும் 0ல இருக்கும், பட் அது ரைஸ் ஆகும். ஆமா ஆமா ஆமா. Yes, okay, okay. Sir, I have a doubt. Swati here, sir. Okay. Will both the data and the program is stored in the same memory, sir?
எஸ் எஸ் சேம் மெமரி. மைக்ரோ ப்ராசஸருக்கு எப்படி அது ஆப்கோட் எது டேட்டா எது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? தட் இஸ் தி क्वेश्चन யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட். எல்லா பைட்ஸையும் வந்து மெமரியில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆப்கோடும் அங்கதான் வச்சிருக்கிறோம், டேட்டாவும் இங்க அங்கதான் வச்சிருக்கிறோம். இப்போ சப்போஸ் மூவ் இமிடியேட் A,05 அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, சரியா? மூவ் இமிடியேட் A,05 எனக்கு இப்போ இதுல எழுத முடியாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இத வந்து அசெம்பிள் பண்ணினா மூவ் இமிடியேட் ஏக்கு ஆப்கோட் 3E, அது டேட்டா வந்து 05. இந்த 3Eங்கிறது 05, சாரி 3Eங்கிறது ஆப்கோட், 05ங்கிறது டேட்டா. இப்ப மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த மூவ் இமிடியேட் A,05 எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்? முதல்ல போய் ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸுக்கு போகுது, அது 2000. அந்த அட்ரஸுக்கு போனதும் அங்க என்ன இருக்கும்? 3E இருக்கும். 3E இங்க எடுத்துட்டு வரும். 3E இங்க எடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்த உடனே இத டீகோட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குதோ அதுக்கு ஆப்கோட், ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்கோட் தான். வந்து இங்க வரும். இங்க வந்ததும் இத வந்து ஓஹோ இது வந்து 05ன்னு அடுத்து ஒரு நம்பர் வர வேண்டி இருக்குன்னு இங்க தெரியும். அந்த 3E டீகோட் பண்ணினதும் 3Eங்கிறது இம்மீடியட் அட்ரஸிங் மோட்ல இருக்கு. டேட்டாவை எடுத்துட்டு வந்து அக்யூமுலேட்டர்ல வைக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் பண்ணிடும். டீகோட் பண்ணிட்ட உடனே இது கூட நான் வந்து டைமிங் டயக்ராம் வச்சிருக்கேன், காட்டுறேன். இத வந்து ஒரு தடவை ப்ரோக்ராம் கவுண்டரை இன்கிரிமெண்ட் பண்ணோம். இன்கிரிமெண்ட் பண்ணின உடனே என்ன ஆகும்? 2001க்கு போகும். அப்ப மெமரி வழியா 201க்கு போனா, அந்த மெமரிக்கு போனா அங்க 05 இருக்கும். அந்த 05ஐ எடுத்துட்டு வரும். இப்ப எடுத்துட்டு வர்றது டேட்டா தான்னு தெரியும், அந்த மிஷின் சைக்கிளுக்கு தெரியும். ஏன்? முன்னாடி எடுத்துட்டு வந்த 3E வேலை இன்னும் முடியல. அதனுடைய தொடர்ச்சியா திரும்ப மெமரிக்கு போய் 05 எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்து அதை கொண்டு அக்யூமுலேட்டர்ல வைக்கணும். இது அக்யூமுலேட்டர்ல வச்சுட்ட உடனே இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே எடுத்துட்டு வந்து 3E வேலை பினிஷ்ட்னு தெரியும். இப்ப அடுத்தது இது ப்ரோக்ராம் கவுண்டரை இன்கிரிமெண்ட் பண்ணோம். இன்கிரிமெண்ட் பண்ணி இப்ப வந்து ஒரு அங்கேருந்து ஒரு டேட்டா வரும். அந்த டேட்டா இப்ப ஆப்கோடு தான் தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட், ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் பண்ணிட்ட பிறகு அடுத்து வரக்கூடிய புது நம்பர் ஆப்கோடு தான். எந்த ஒரு புது இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் முடிஞ்சிடுச்சு, அது ஏற்கனவே ஜெனரேட் பண்ணின இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். நான் வந்து மிஷின் சைக்கிள்னா என்ன, டி ஸ்டேட்னா என்ன, மிஷின் சைக்கிள்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்ன, இது மூணு இப்ப அடுத்த ஒரு ஸ்லைட்ல சொல்றேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பினிஷ் பண்ணிட்ட பிறகு அது புதுசா போய் எடுத்துட்டு வர்ற ஃபர்ஸ்ட் டேட்டா ஆப்கோட், அதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் டேட்டா தான். அது என்ன டேட்டா வரும் தெரியும். சோ அதுக்கு ரெண்டு டேட்டா அதுக்கு பிறகு வர வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ரெண்டு டேட்டா வந்ததும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிடும். அதுக்கு பிறகு வரக்கூடியது திரும்பவும் ஆப்கோடு தான். சோ இத எதெல்லாம் டேட்டா எதெல்லாம் ஆப்கோடு எல்லாத்தையும் இந்த கண்ட்ரோல் யூனிட் ஃபாலோ பண்ணிட்டு. Okay, sir. Another doubt, sir. The memory size of the complete microprocessor depends on the number of address line, sir. ஆமா ஆமா, It depends on address line. ஒரு 1 GB மெமரி கூட வச்சிருக்கலாம். ஆனா அந்த 1 GB மெமரியில இதால 64 கிலோபைட் மட்டும் தான் அட்ரஸ் பண்ண முடியும். Okay, sir. இப்ப மெமரி இன்டர்ஃபேசிங்லாம் பண்ணுவோம். இப்ப இந்த மெமரி இன்டர்ஃபேசிங்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு 2K RAM வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். இதால 64K ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அந்த 2K ஆக்சஸ் பண்றதுக்கு 11 அட்ரஸ் லைன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப பார்த்தாலே தெரிஞ்சிடும். 11 அட்ரஸ் லைன்ஸ் மட்டும் தான் 2Kக்கு யூஸ் பண்ணுவோம். அல்லது 1K மெமரி மட்டும் போதும்னாக்க 10 அட்ரஸ் லைன்ஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா 1K வந்து ரொம்ப ரொம்ப சின்னது 64K விட. சோ நம்பர் ஆஃப் அட்ரஸ் லைன்ஸ் எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து தான் மெமரி ஆக்சசிபிலிட்டி. Okay. Thank you, sir. சார் ஆல்ரெடி 2 hours கண்டினியூஸா பேசிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு டயர்டா இருந்தா அடுத்த செஷன்ல கண்டிப்பா பண்ணலாம். இல்ல ஆமா, இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா முன்னாடி ரெண்டு செஷன் பிளான் பண்ணோம் இல்லையா? ஆமா, இது 3 செஷன் ஆக்கிடலாம். 3 செஷன் ஆக்கிடலாம். ஓகே. பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அத கேளுங்க. ஃபீட்பேக் மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா நம்ம அதுல இருந்து அடுத்த செஷன் இப்ப வந்து நான் பிளான் பண்ணிட்டு வந்ததுல கிட்டத்தட்ட 50% தான் இப்ப நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நான் வந்து ப்ரோக்ராமிங்கே இன்னும் வரல. ப்ரோக்ராமிங்ல கொஞ்சம் சொல்லணும். அதுக்கு பிறகு வந்து டயக்ராம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் இன்டர்ஃபேசிங் போகணும். சோ இந்த ப்ரோக்ராமிங்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒரு செஷன், அதுக்கு பிறகு இந்த இன்டர்ஃபேசிங்க்கு ஒரு செஷன், அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலா நாம வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து ஒரு 36 ஹவர்ஸ்ல நடத்துறத நீங்க இல்ல, நான் 60 ஹவர்ஸ் எடுத்துருவேன். நான் இந்த 8085 பேப்பர் ஐ யூஸ் டு டீச் இன் 60 ஹவர்ஸ். நாங்க ஒரு 36-40 ஹவர்ஸ்ல நடத்துவோம். அத நீங்க வந்து கிறிஸ்பா நிறைய சொல்லிட்டீங்க. இல்ல, நான் ரொம்ப ரஷ் த்ரூ பண்ணிருக்கேன். அதாவது நான் வந்து நிறைய விஷயங்கள் என்னுடைய மனதுக்கு உடன்பாடு இல்லாமலேயே டிஸ்கிரிப்ஷனை குறைச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாங்க கேட்டுட்டு இருக்கிறது தான் கேட்டே இருப்போம் நீங்க பூரா. பட் நீங்க பேசணும். இல்ல அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடும். ஆமா, ஸ்ட்ரெயின் ஆயிடும். பார்ட்டிசிபென்ட்ஸ்மே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. அடுத்த செஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் போல பண்ணிடலாம். ஆமா, நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிப்ரில், வர்ஷினி, பிரியா, பவதாரணி, ஜீவான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாப்பர்ஸ். ஒரு ஃபீட்பேக் இதே மாதிரி போலாமா, இல்ல போர்ட்ல எழுதுற மாதிரி பண்ணலாமா? ப்ரோக்ராமிங் போகும்போது ஏதாவது எழுதுற மாதிரி வச்சுக்கலாமா? நான் உங்ககிட்ட பேச சொல்லுவோம். நீங்களும் இன்டராக்ட் பண்ண மாதிரி இருக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸோட. நம்ம தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் அப்படியே உங்க ஆடியோ அன்மியூட் பண்ணிருங்களேன். இல்ல சார், யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. எஸ் சார். ஒவ்வொருத்தரா வாங்க. Good morning sir, I'm Varshini here. Yes, good morning. I'm doing final year in our college sir. Okay. So it was very much useful for us. அதாவது நீங்க வந்து ரொம்ப பொறுமையா தெளிவா சொல்ற மாதிரி இருக்கு சார். queries-ஏ வராத அளவுக்கு இருக்கு. Thank you. அதாவது போர்ட்ல நடத்தணும் அப்படிங்கறத தாண்டி நீங்க சொல்றது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு சார் எங்களுக்கு. அதாவது நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் மைக்ரோ ப்ராசஸர் பேப்பர் பத்தி. ஓகே. பட் நீங்க ரொம்ப ஈஸியஸ்ட் வேல சொல்லி தரது வந்து ரொம்ப நாங்க வந்து 2 hours மேல கவனிச்சிருக்கோம். பட் எங்களுக்கு டைம் போனதே தெரியல சார். Thank you. சார் நீங்க பெனிஃபிட், நான் இந்த ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? மோர் தென் 14 hours. ஒவ்வொன்னும் பார்த்து அதுல உள்ள ஒவ்வொரு வேர்டையும் திரும்ப ரிஃபைன் பண்ணி ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணியிருக்கிறேன். இது அதே மாதிரி மைண்ட்ல இந்த டாக் எப்படி போகணுங்கிறத நான் ஒரு பிளானும் பண்ணியிருக்கிறேன் 1 வீக்காகவே. ஸோ தி ஆப்ஜெக்டிவ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகணும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து நான் மற்ற டீச்சர்ஸ் இன்டராக்ட் பண்ணியிருக்கிறேன். சில டீச்சர்ஸ் டீச் பண்றதையும் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், மைக்ரோ ப்ராசஸர்ல எக்ஸ்பர்டிஸ் வந்து புத்தகத்துல படிக்கிறதுனால பரீட்சையில 95 மார்க் வாங்குறதுனால வராது. இது பிராக்டிக்கலா மட்டும்தான் வரும். நான் மைக்ரோ ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண, நான் காலேஜ்ல படிச்சப்பெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது. அதுக்கப்புறம் நானா தான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். இதை லேர்ன் பண்றதுக்கு எஃபெக்டிவ் வே ஒண்ணு தான் பிராக்டிக்கல். பிராக்டிக்கல்னா நீங்க போய் கிட்ல பண்ற பிராக்டிக்கல் இல்ல. நான் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் கிட்டே நானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினேன். அதுக்கு பிறகு அந்த கிட்ல இருந்து நிறைய இன்டர்ஃபேசிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நானே டிசைன் பண்ணி நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தேன். நான் 16 இயர்ஸ் பூண்டி புஷ்பம் காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணேன். அங்கதான் இவ்வளவு லேர்ன் பண்ணினது. இந்த பிராக்டிக்கலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தது எல்லாமே அங்கதான். நான் இங்க விவேகானந்தா காலேஜ் வந்த பிறகு இந்த காலேஜ்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மோர் தியரிட்டிக்கல் ஓரியன்டட். இங்க எல்லாமே தியரிட்டிக்கல் பிசிக்ஸுக்கு தான் அதிக எம்பசிஸ், எலக்ட்ரானிக்ஸ் அதிகம் கிடையாது. அதனால பிராக்டிக்கலா செஞ்சா மட்டும்தான். இப்ப திருமுருகன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டான் இல்லையா, இன்டரப்ட் எத்தனை பிட்ல வரும்? இன்டரப்ட்ங்கிறது எப்படி வருங்கிறதெல்லாம் நீங்க நேரா செஞ்சு பார்த்தாதான் வரும்.
இப்ப நிறைய உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க டேபிள்ல எல்லாத்தையும் வச்சு நீங்களா ஒரு இப்ப இதுக்கெல்லாம் நான் இன்னும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு சொல்லல. இந்த 0 தான் ப்ரோக்ராம் கவுண்டர் இனிஷியலைஸ் ஆகும். அப்ப அங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கும்? 0000 தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு? நம்ம எழுதலையே. நம்ம வந்து 0000 எங்கேயுமே போய் நம்ம எந்த கிட்டலையும் நம்ம ப்ரோக்ராம் எழுதல இல்லையா? ஆனா அங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தானே அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ரீசெட் பண்ணின உடனே அது அங்க என்ன ப்ரோக்ராம் இருக்குது? அங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த கிட்டு யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்க கீபோர்டு ரீட் பண்றதுக்கு, ஸ்டாக் பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்றதுக்கு, முதல்ல டிஸ்பிளே வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அங்க உள்ள ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதோ அந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் கிட்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு பேரு சிஸ்டம் மானிட்டர்னு பேரு. அந்த சிஸ்டம் மானிட்டர் எழுத தெரியணும். அதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். சரியா? சோ அப்படிலாம் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் நமக்கே எந்த சந்தேகம் வந்தாலும் பதில் தெரிஞ்சுக்க முடியும். சோ ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல கரியர், நல்ல கரியர் இருக்கு. இதுல வந்து இப்ப வந்து இதெல்லாம் எம்பெடட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பத்தி கேள்விப்படுறீங்க இல்லையா? இதுல நீங்க படிச்சு மேல போய் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணி எம்பெடட் சிஸ்டம் போனீங்கன்னா, எம்பெடட் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்டா ஒரு கம்பெனிக்குள்ள போகும்பொழுது சும்மா ஒரு 2 KB கோடு எழுதினாலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சரியா? சோ அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் அது தரவா நல்லா பிராக்டிஸ் ஆகணும். அதே மாதிரி ஹார்ட்வேர்ல நல்ல பிராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா ஜஸ்ட் எந்த ஐசியை எடுத்தாலும் எந்த ஐசி கூட இன்டர்ஃபேஸ் எல்லாம் பண்ணிட முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஒரு ஐசியோட டேட்டா ஷீட் எல்லாம் பார்த்து எந்த ஐசி இதுக்கு சூட்டபிளா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பெடட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் இந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா நிச்சயமா இப்போ உங்க பூண்டி காலேஜ்ல எம்எஸ்சி இல்லாம நல்ல எலக்ட்ரானிக் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, யாரும் இதெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்ததுனால மட்டும் வந்துடாது. அதனால டோன்ட் பி டிபெண்டன்ட் ஆன் யுவர் டீச்சர்ஸ். என்ன, டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு, எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களாவே பண்ணணும். என்னோட இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்கிறேன். உங்க queries அல்லது வேற ஸ்டடி மெட்டீரியல், புக்ஸ், சர்க்கியூட் டயக்ராம்ஸ் இந்த மாதிரி எதுவும் வேணாலும் என்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ ஆல்வேஸ். அகாடமி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அண்ட் எனக்கு இந்த பிபிடியும் எங்களுக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். பிபிடி அனுப்பிடுறேன். நான் சாருக்கு அனுப்பிடுறேன், ரவிச்சந்திரனுக்கு அனுப்பிடுறேன். அவர்கிட்ட இருந்து நீங்க எல்லாம் காப்பி பண்ணி வாங்கிக்கங்க. ஓகே சார், தேங்க் யூ சோ மச். சார் வந்து வர்ஷினி சார் வந்து ஆக்சுவலா இப்ப இங்க இல்லாம ஒருவேளை யூஎஸ்ல எங்கேயாவது இன்டெல் கம்பெனி எங்க சார் இருக்கு? கலிபோர்னியாவா? யூஎஸ்ஏல. ஆமா, கலிபோர்னியா. ஒருவேளை சார் வந்து கலிபோர்னியால பிறந்திருந்தா இந்த இன்டெல்ல ஒரு மைக்ரோ ப்ராசஸர் புதுசா டிசைன் பண்ணிருப்பாரு. அவ்வளோ இல்ல, எனக்கு நான் உண்மையிலேயே அப்ப நிறைய ஓபனிங்ஸ் இருந்தது. அப்பெல்லாம் நான் போயிருக்கலாம். ஸ்ரீதரன் ஒரு ப்ரொஃபசர் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் வந்து என்கிட்ட he wanted me to give a promise to him. அவரு அப்ப வேலையை விட்டு போறாரு, இப்ப ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் போறாரு. அவரு என்கிட்ட கேட்டது என்னன்னா, you promise me that you will not choose டீச்சிங் பண்ணாதேன்னாரு. என்ன, you go to industry அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு தரம் வந்துட்டு, மடையா நீ உருப்படவே மாட்டேடான்னு சொன்னார். நான் வந்து எவ்வளவு படிச்சு சொன்னேன், டீச்சிங் வந்து வேணாம், இண்டஸ்ட்ரி போ. நான் அப்ப இண்டஸ்ட்ரி உள்ள போயிருந்தேனால எனக்கு என்னுடைய அந்த அப்ப உள்ள பினான்சியல் சிச்சுவேஷன், ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதெல்லாம் அப்ப முடியல எனக்கு. சோ நல்லது சார், ரொம்ப நல்லது. அவரு சொன்னதை நீங்க கேட்காம இருந்ததே நல்லது. நீங்க எனக்கு கிடைச்சீங்க, அதன் மூலமா இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பெனிஃபிட் கிடைச்சது. ஆக்சுவலி டாக்டர் KS Swaminathan is my guide, my friend, my philosopher. Honestly speaking, without the support of Dr. KS, I cannot publish 100 papers in science citation indexed journals and cannot write all the 4 books, published all the 4 books. Therefore, all credits go to Dr. KS.
we have discussed a lot on general science, various topics of physics, literature, and even politics. I learned a lot from him, Dr. KS. Now my students are also got benefited from Dr. KS. வேற ஏதாவது ஃபீட்பேக், வேற ஏதாவது பேசலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேளுங்க. டீச்சர் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்க யாரையும் எதுவும் இருக்காங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்களா டீச்சரே தேவையில்லை, நீங்க அவங்க எல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வர்றது என்ன, டீச்சர்ஸே இன்னும் நிறைய பிராக்டிகலா கத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். டீச்சர்ஸே இன்னும் கொஞ்சம் நிறைய இதுல இந்த எஃபர்ட் எடுத்து ஏதாவது ஒவ்வொரு டீச்சரும் ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும். so that they can be more useful to students. நானும் நம்ம டீச்சர்ஸ் அதே தான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, வேற Sir, a doubt from Aarti RK, sir. Okay. Doubt from Aarti in chat box, sir. Okay. Computer program HTML is a microcontroller. இல்ல அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ். அது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. நம்ம வந்து ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு HTML ஃபார்மேட்ல ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இட் இஸ் நாட் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்சோ. நம்ம வெப் பேஜ்ல கூகுள் ஒரு பேஜ் ஓபன் பண்ணா அதுல சம் கண்டென்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நம்ம வெப் பேஜ் டிசைன் பண்ணும்போது அதை HTML பண்ணலாம். நிறைய ஜாவா வெப் பேஜஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ அதுக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. Sir, good afternoon, sir. It's Priyadashni. சார், நான் வந்து ப்ரீவியஸா கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. லைக் ஹோம் அப்ளைன்சஸ்ல வந்துட்டு நம்ம மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் சார். அதுக்கு நீங்க சொன்னீங்க மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். மைக்ரோ ஸோ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா. லைக் நீங்க அப்ப சொன்னீங்கல்ல சார், மைக்ரோ ப்ராசஸர்ல நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவான விஷயங்களை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம்னா நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ப்ராஜெக்டா லைக் ஒரு மைக்ரோ ப்ராசஸர், நார்மல் மைக்ரோ ப்ராசஸரை எடுத்துட்டு அதுல நம்ம தேவையான விஷயங்களை வந்து நம்மளாவே ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வந்து சின்னதா ஒரு ப்ராஜெக்டா பண்ணோம்னா நம்மளால நார்மல் ஹோம் அப்ளைன்சஸை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியுமா சார்? இப்போ இந்த இடத்துல ஒன்லி தி ஸ்பேஸ் மேட்டர்ஸ், சரியா? ஓகே சார். நம்ம இந்த டிவைசஸ் எல்லாம் பெரிஃபரல் டிவைசஸ் எல்லாம் கொண்டு அந்த சிப்புக்குள்ளாரையே வச்சதுக்கு காரணம் என்னன்னா டு சேவ் ஆன் ஸ்பேஸ். ஓகே சார். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ப்ராசஸர் போர்டு வந்து மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதுல போர்டு ரொம்ப சின்ன ஸ்பேஸ்க்குள்ள இருக்கும். இப்ப அதே ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு 8086 மைக்ரோ ப்ராசஸர் அல்லது 6502 மைக்ரோ ப்ராசஸர் வச்சு அதுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி அதுக்கு பெரிஃபரல் டிவைசஸ் எல்லாம் பண்ணி அவ்வளவு காம்பாக்டா பண்ண முடியாது. ஓகே சார். அதையும் தவிர நிறைய அதுக்கு டைமர் அந்த மாதிரி அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் இன்டர்ஃபேஸ் பண்ணணும். பண்ணிட்டா நம்ம அந்த மைக்ரோ ப்ராசஸர் சிஸ்டம் பெருசாயிடும். இப்போ தவிர இப்போ ஒரு வெங்காயத்தை வெட்டணும்னா ஒரு பெரிய பட்டா கத்தி போர் வால் வேணுமா என்ன? இந்த மைக்ரோ ப்ராசஸ்ங்கிறது ஒரு பெரிய போர் வால். ஓகே சார். அதை வச்சுட்டு சண்டை போடலாம், பெரிய மனிதர்களை வெட்டலாம். ஆனா அதை வச்சுட்டு ஒரு வெங்காயத்தை வெட்டுறதோ, வெங்காயத்தை வெட்டும் அது அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்காது இல்லையா? நம்மளுடைய உயரத்துக்கு இருக்கிற ஒரு கத்தியை வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை வெட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மைக்ரோ ப்ராசஸ்ங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்ப அந்த பெரிய கத்தியில இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த வெங்காயத்தை மட்டும் வெட்டுவதற்கான சின்ன கத்திகள் நிறைய பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். அப்ப வெங்காயத்தை வெட்டுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலரையும் ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு பெரிய கோடரியையும் யூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க எம்எஸ்சி படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாம் படிப்பீங்க. அப்ப மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாம் படிச்சுட்ட பிறகு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றது
எவ்வளவு அட்வான்டேஜியஸ் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு அப்ப புரியும். அப்ப புரிஞ்ச பிறகு இந்த கேள்விக்கு வராது. சரியா? Thank you sir. Any other questions? Okay. Next session வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். சரி சரி, நீங்க ஷெட்யூல் பண்ணி சொல்லுங்க. அதான் சார் கேஎஸ்ஆருக்கு கன்வீனியன்ட் டேட்ல நெக்ஸ்ட் 10 டேஸ்ல அடுத்த ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய இப்போ ஷார்ட் பீரியட்ல நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது அக்சஸ் இல்லை, நெட் அக்சஸ் இல்லைன்னாங்க. கொஞ்சம் அடுத்து எலாபரேட்டா செய்யலாம். இன்னொரு ரொம்ப ஹாப்பி நியூஸ் நீங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். முக்கியமா நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே யூடியூப்ல வரும். அதுக்கு இன்னும் நேம் மட்டும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. பட் இப்ப கூட லைவ்ல ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ இந்த டைம்ல ஜாயின் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்கு. அப்படி இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூடியூப் லிங்க் நான் அனுப்புறேன். அதை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா எப்ப வேணா பாத்துக்கலாம் சாரோட இந்த லெக்சர். அதனாலதான் நான் ரொம்ப சாருக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சார் வந்து ரொம்ப பொறுமையா இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அப்படியே நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். யூஸ்வலா நாங்க வந்து இதுக்கு ப்ரீவியஸ் இதெல்லாம் மீட்டிங்ஸ்லாம் எடிட் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணோம். பட் சாரோட இதுல ஒரு எடிட் கூட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இடையில டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நீட்டா கிளியரா லெக்சர் வந்து 2 hours கண்டினியூஸ் நல்லாவே இருந்துச்சு. ஈவன் இடையில உள்ள இன்ட்ராக்ஷன்ஸையும் கூட சேர்த்தே நான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது ரொம்ப கிளியரா இருந்தது, சாருக்கு அது ஆன்சர் பண்ணது ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. அதனால அதோட சேர்த்தே பண்ணிடலான்னு இருக்கோம், எடிட் பண்ணாம. அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லிடுங்க. இது வந்து யூடியூப்ல எப்போ வேணாலும் இருக்கும், ஃபாரெவர் இருக்கும். நீங்க வந்து உங்க கிளாஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் நாள் கூட இதை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு போய் எழுதி வாங்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம எனக்கு வந்து நீங்க எவ்வளவு மைக்ரோ ப்ராசஸர்ல இப்போ அட் பிரசன்ட் உங்களுக்கு கரண்ட் பேப்பர் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரண்ட் பேப்பர் ஆக்சுவலா பாய்ஸ்ல வந்து 56 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஜிப்ரில் உங்க கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 50யா? 58. வர்ஷினி உங்க கிளாஸ் 62 சார். 62 58 எவ்வளவு வருது? 120யா? 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணது ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் சரியா அக்சஸ் முடியல. சில பேர் வில்லேஜ்ல எது கிடைக்கலன்னு சொன்னாங்க நெட்டு. அவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த செஷன்ல மேக்ஸிமம் எல்லாரும் அட்டெண்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்ண சொல்லுங்க. எப்படியாவது அன்னைக்கு ஒரு நாளாவது அந்த கனெக்டிவிட்டி எப்படியாவது வாங்கி அல்லது வேற பக்கத்துல போய் எங்கேயாவது பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க இதுல யூடியூப்ல எல்லாரும் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த கிளாஸ் இதை அட்டெண்ட் பண்ணா போதும். நீங்க வரப்போற எக்ஸாம்ல கரண்ட் பேப்பர் அது எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் கேன்சல் பண்ண யூஜிசி கைட்லைன்ஸ் வந்தாச்சு. அதனால உங்களுக்கு எக்ஸாம் கட்டாயம் உண்டு. இந்த மைக்ரோ ப்ராசஸர் இந்த செமஸ்டர் தான் நீங்க அதை எழுத போறீங்க. அதனால இதை வந்து பண்ணி வச்சுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னால ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போதும். நீங்க நல்லா நிறைய மார்க் வாங்கிடலாம். யாரு டாப் ஸ்கோர் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் பிரைஸும் ஒன்று சொல்றேன். இந்த ஈவன் லாக்டவுனா இருந்தா கூட நான் போஸ்ட்லயாவது அனுப்பிடுறேன். Okay, thank you very much. Shall we conclude the session? Yes, sir. Sir, one more last question, sir. Yes. Unknown ID. I don't know his or her name. I just asked the question. What is data bus buffer? What is data bus? Data bus buffer. Buffer பத்தி நம்ம இன்டர்ஃபேசிங்ல நான் நிறையவே சொல்லுவேன். பஃபர்ங்கற வேர்டுக்கு ஆக்சுவலா 2 types of devices are there. இந்த இடத்துல பஃபர்ங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். அதாவது அந்த உள்ளுக்குள்ள ப்ராசஸிங்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பயே இந்த டேட்டா வந்து அந்த பஃபர்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ டேட்டா பஸ் ரெடியா இருக்குதோ, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, டேட்டா பஸ் வந்து அட்ரஸ் பஸ்ஸோடையும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்குது இல்லையா. ஸோ அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இனிமே தேவையில்லாத பொழுது அந்த பஃபர்ல உள்ள டேட்டா அந்த அட்ரஸ் டேட்டா பஸ்ஸுக்கு போயிடும். ஸோ அந்த பஃபருங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். அந்த இந்த டெம்பரரிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல டைம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன், ஒரு பல்ஸ் விட்ங்கிறது ஒரு மைக்ரோ செகண்ட் தான் சொன்னேன். இது 1 மெகாஹெர்ட்ஸ் கிளாக்குக்கே. இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கிகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணுது. அப்ப இட் வில் பி அந்த ஃபெம்டோ செகண்ட்ஸ் அந்த மாதிரி டைம்ல தான் அந்த மாதிரி விட்த் தான் இருக்கும். அப்ப அதுல
இந்த டெம்பரரிங்கிறது அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். அந்த ஒரு ஸ்மால் டைமுக்கு அந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு திரும்பி கொடுக்கறதுக்கு. பஃபர் இஸ் எ டெம்பரரி ஸ்டோரேஜ். இப்ப இப்படி வச்சுக்கலாமா சார்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது இதுக்கு சூட் ஆகுமா அல்லது இது தப்பான்னு சொல்லுங்க. இப்ப நீங்க பேசிட்டே இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சாட் பாக்ஸ்ல क्वेश्चन கொடுத்து வைக்கிறாங்க. அதை முடிச்ச உடனே அதுக்கு ஆன்சர் பண்றீங்க, அதை பஃபர்னு வச்சுக்கலாமா? இல்ல, இப்படி வச்சுக்கலாம். அதாவது இப்போ நான் டாக் கொடுக்க போறேன். டாக் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகிற வரையிலும் நான் பக்கத்துல லேப்ல இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்ட பிறகு someone comes and calls me, நான் லேப்ல இருந்து உள்ளுக்குள்ள கிளாஸ்ல என்டர் ஆறேன். சோ அந்த லேப்ல கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்றேன் இல்லையா, அதுதான் பஃபர். ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அது இது கூட ஆமா டெம்பரரி ஸ்டோரேஜ். இந்த சாட் பாக்ஸ் கூட ஒரு பஃபர் தான். ஆமா, அதுல இருந்து தான் பார்த்துட்டு நம்ம திரும்ப எடுத்து ஒண்ணு ஒண்ணா ஆன்சர் பண்றோம். நான் பஃபர்ங்கறத ஜெனரலா எப்படி ஆமா அதுவும் கூட நான் இது இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன்னா ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்காக சொன்னேன். இது பெர்மனன்ட் பஃபர். இது வந்து ஆக்சுவலா ஒரு மெமரி மாதிரியே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறோம், திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆக்சஸ் பண்ணி ரிசால்வ் பண்றோம். இப்ப ப்ராசஸர் வந்து வேகமா வொர்க் பண்ணும். ஆமா ஆமா, கீபோர்ட்ல இருந்து டேட்டா போறது கொஞ்சம் மெதுவா தான் போகும். ஆமா ஆமா, இன்டர்மீடியேட் ஒண்ணா வச்சிட்டு அங்க போய் அந்த ஸ்பீடுக்கு சின்க்ரோனஸ் ஸ்பீட். ஆமா, அந்த எக்ஸாம்பிள் கூட குட் தான், குட் எக்ஸாம்பிள். ஓகே, any other clarification? நாம நினைச்சதை விட நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நடந்துச்சு. ஆமா, எனக்கு நேத்து மீட்டிங்ல கூட நிறைய இன்டரப்ஷன் இது இருந்துச்சு, கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருந்துரும்னு நினைச்சேன். நல்ல வேளை இன்னைக்கு இல்ல. ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் கூட இல்ல, ரொம்ப பர்ஃபெக்ட்டா நடந்துச்சு கிளாஸ். ஓகே, shall we conclude? Swati? Yes sir. ஓகே, நீங்க vote of thanks க்கு அவரை வந்து இன்வைட் பண்ணலாம். Okay. It's my great pleasure to welcome Dr. K. Tirumurugan, Assistant Professor, Department of Physics, AVVM Sri Pushpam College, to deliver vote of thanks. Katie? Katie? அவருக்கு ஏதோ கனெக்டிவிட்டி ப்ராப்ளமா? சாரி. Yes sir, he was not there. கேட்டி இருக்காருல? He was not there sir. He was not there in participants list. அப்படியா? Yes sir. அட்டாச் பண்ணல. ஓகே, நம்ம அவர் ரொம்ப இருந்து நான் பார்த்தனே, இப்போ கொஞ்சம் முன்னால பார்த்தனே. Yes sir, but now he is not there sir. அண்டரா? Not yet sir. சரி, ஓகே. On behalf of the Department of Physics, on behalf of the organizing secretary, Dr. M. Vasanthi, and on behalf of all the participants, especially on behalf of third year BSc Physics students of AVVM Sri Pushpam College, and teachers and students from other colleges, I would like to express my heartfelt thanks to the resource person, Dr. K. Swaminathan. Swati, audible irka? Yes sir, it is audible. As per the schedule, now we finished the first session of the fundamentals of Intel microprocessor 8085. Next two sessions, schedule for the next two sessions will be informed soon. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you. Yes, sir.